வணக்கம். 2020 பாலிட்டி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டேன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். ஸ்டார்டிங் வித் இன் ரிலேஷன் டு த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ஷ்ரைன் இன் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டி ரிலேட்டட்னால அதை ஒரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு வந்தாவே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம், 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கும். இதுல இந்த 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து 42nd அமெண்ட்மெண்ட் மூலம் ஆட் பண்ணிருக்கோம். எக்ஸ்ட்ரா இன்னொரு ஃபண்டமெண்டல் டியூட்டியை நம்ம 86 வந்து அமெண்ட்மெண்ட் மூலம் ஆட் பண்ணிருப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம், இது எதுக்குள்ள கொண்டு வந்தோம்னா பார்ட் 4A கொண்டு வந்திருப்போம். அதோட என்ன ஸ்வரான் சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் ரிலேட்டடா வரும். ஸோ இதோட போதுமானு கேட்டா டெஃபினட்டா கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளோட எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு இந்த 11 ஃபண்டமெண்டல் டியூட்டியுமே வந்து நம்ம ரிவைஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கு ஒரு ஷார்ட் கட்ஸ் இங்க கொடுத்துருக்கேன். நீங்க ஷார்ட் கட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து A ஃபார் வந்து ஆந்தம் அப்படின்னு இருக்கும். இங்க நீங்க பாருங்களேன், ஆந்தம் ஏன் சொல்றேன்னா நேஷனல் ஆந்தம், நேஷனல் பிளாக் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. B ஃபார் வந்து பாபுஜி. ஏன் பாபு அப்படின்னா நம்மளோட காந்தி, நோபல் ஐடியல்ஸ் அப்படின்னு இருக்கும். C ஃபார் வந்து கம்ப்ளீட் யூனிட்டி அப்படின்னு இருக்கும். இங்க பாருங்க, சாவரினிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி C இருக்கும். இந்த மாதிரி ஒண்ணுக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிக்கு ஒரு ஷார்ட் கட்ஸ் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார் ஆந்தம், B ஃபார் வந்து பாபு, C ஃபார் கம்ப்ளீட் யூனிட்டி, D ஃபார் டிஃபென்ஸ், E ஃபார் ஈக்குவாலிட்டி, F ஃபார் ஃபேன்சி கல்ச்சர், G ஃபார் வந்து கிரீன், H ஃபார் ஹியூமனிட்டி, I ஃபார் இந்தியன் ப்ராஸ்பரிட்டி, J ஃபார் ஜாயின் ஆக்டிவிட்டி, K ஃபார் ஹிட்ஸ் அவுட் எஜுகேஷன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இன் கேஸ் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா எலிமினேஷனுக்கு வந்து டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஸ்டின் பார்ப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேர் நாட் ஒரிஜினலி பார்ட் ஆஃப் த வந்து கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. எஸ், ஏன் அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் நம்ம உள்ள கொண்டு வந்திருப்போம் 1976. ஸோ அப்ப என்ன சொல்லிடலாம், இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பாருங்க, டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் அப்சர்வ் வயலன்ஸ் ஆர் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு சொல்றாங்களே. இங்க பாருங்களேன், நம்மளோட இதுல வந்துன்னா இந்தியன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஐ ஃபார். ஸோ ஐல வந்து என்ன அப்படின்னா டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் அப்சர்வ் வயலன்ஸ் இருக்குல்ல. அப்ப இது என்னன்னா நம்மளோட ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் இருக்கு. அப்ப இதுக்குமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தேர்ட் பாருங்க, தே ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் த்ரூ வந்து ரிட்ஸ். எஸ், ஏன் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் ஃபண்டமெண்டல் டியூட்டி வெர்சஸ் வந்து டிபிஎஸ் எல்லாத்துக்கும் வந்து டிஃபரன்ஸ் என்ன சொல்றாங்க, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் தான் என்ன சொல்றதுன்னா நம்மளால ஜுடிஷியரியில போயிட்டு வந்து கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். ஆனா மிச்சம் இருக்கிறது வந்து டிபிஎஸ் எடுத்துக்கிறோம், இல்ல ஃபண்டமெண்டல் டியூட்டி எடுத்துக்கிறோம். இது எல்லாமே என்ன பண்ண முடியாதுன்னா என்ஃபோர்ஸபிள் பண்ண முடியாது. யார் பண்ண முடியாதுன்னா கோர்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்க வந்து என்னன்னா அந்த டியூட்டியை மக்கள் ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்க முடியாது. ரைட்டா? சோ அதனால என்ன சொல்லலாம், இந்த இதுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் பாருங்க, they may not be used for வந்துன்னா determining the constitutionality of law. அதுல வச்சுக்கங்க, ஜுடிஷியரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லாக்கான சோர்சஸ் எல்லாத்துல இருந்து எடுப்பாங்க. கான்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லா பார்ட்லயும் எடுப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுக்கலாம், டிபிஎஸ்பில இருந்து எடுப்பாங்க. அதே மாதிரி வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுமே எடுப்பேன்னு சொல்லி வந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஆஸ்பெக்ட் பண்ணி சொல்லும் போது என்னன்னா ஃபோர்த் தான் வந்து இன்கரெக்டா இருக்கு. ரைட்டா? மிச்சம் மூணுமே வந்து கரெக்டா இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து ஃபோர்த் தான் வரும். இது ஏன் இவ்வளவு தூரம் சொல்றோம் அப்படின்னா நீங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் லேர்ன் பண்ணும்போது கம்ப்ளீட்டா வந்து லேர்ன் பண்ணிருங்க. ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது அதோட சரௌண்டிங் டாபிக் லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிரும். அட் த சேம் டைம் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிரும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் மே எக்ஸசைஸ் டிஸ்கிரிஷனரி பவர் வென் அப்படின்னு சொல்றாங்களே. இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி கவர்னருக்கு என்னென்னலாம் டிஸ்கிரிஷன் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். நமக்கு கவர்னருக்கு 2 விதமான டிஸ்கிரிஷன் பவர் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்லயே வந்து சொல்லப்பட்டது. ரெண்டாவது வந்து என்னன்னா சிச்சுவேஷனல். இந்த டிஸ்கிரிஷனரி பவர் என்னன்னா யாரோட தயவுமே இல்லாம பர்டிகுலரா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அவங்க தயவு இல்லாம இவரே வந்து டிசிஷன் எடுக்கிறாருன்னா அதுதான் டிஸ்கிரிஷன் பவர் சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல மொத்தம் 3 சொல்லுவாங்க. ஒன்னு, பிரசிடென்ட்டுக்கு ஒரு பில்ல வந்து இவர் ரிசர்வ் பண்றாரு அப்படின்னா இவர் ஓனா டிசிஷன் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, பிரசிடென்ட் ரூல் வந்து என்ன வரப்போகுது அப்படின்னா அதை இவர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இது இவரோட டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இதனாலதான் நம்மளுக்கு என்னன்னா நிறைய ஸ்டேட்ல சென்டர் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான டிஸ்பியூட் போறதுக்கு காரணமே வந்து பிரசிடென்ட் ரூல் நம்மளோட சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட வந்து என்னன்னா அவங்களோட கன்சல்டேஷன் இல்லாமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதை வந்து இஷ்யூ போயிட்டு இருக்கு. தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனியன் டெரிட்டரியில அட்மினிஸ்ட்ரேட்டரா வந்து அடிஷனல் சார்ஜ் எடுக்கிறாருன்னா அங்க அவருக்கு வந்து கம்ப்ளீட் டிஸ்கிரிஷன் பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்பட்டது. இதோட இல்லாததுன்னா சுச்சுவேஷன். சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா அந்த நேரத்துக்கு பொறுத்து வந்து இவர் எடுக்க வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன அப்பாயிண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல ஒரு பார்ட்டி வந்து கிளியர் மெஜாரிட்டி இல்லாம இருக்குன்னா இவர் வந்து சூஸ் பண்ணலாம் யார் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்னு. செகண்ட் டைப்பை பொறுத்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணும்போது இவங்களால ப்ரூவ் பண்ண முடியல ரூலிங் பார்ட்டினா அப்ப கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து என்னன்னா கவர்னர் டிஸ்மிஸ் பண்ணுவார். தேர்ட் டைப் என்ன வரும்னு சொல்லுவாங்கன்னா அந்த அசம்பிளியை வந்து என்ன டிசால்வ் பண்ணுவோம். எப்ப டிசால்வ் பண்ணுவாங்கன்னா அவங்க மெஜாரிட்டியை வந்து லூஸ் பண்ணும்போது அதுலயுமே என்ன பண்ணுவாங்கன்னா
கவர்னர் தான் வந்து அந்த அசம்பிளி டிசால்வ் பண்ணுவார். இது எல்லாமே சுச்சுவேஷனோட டிஸ்கிரிஷனரி பவர். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் வந்து பாருங்களேன். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் he or she not convinced by the advice of the council of minister. ஸோ இது என்ன கண்டிஷன் சொல்லுவாங்கன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு, அது நாட் சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் சொல்லலாம். இது வந்து ஒரு டிஸ்கிரிஷனரி எப்போ வரும் அப்படின்னா, நம்மளோட எக்ஸப்ஷன் கேட்டகரி, அதாவது எமர்ஜென்சி பீரியட்ல ஓவர் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால என்ன சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். செகண்ட் பாருங்க, த கான்ஸ்டியூஷன் ரெக்யர் ஹிம் டு ஆக்ட் இன் ஹிஸ் வந்துன்னா டிஸ்கிரிஷன் இன் த சர்டைன் மேட்டர். இப்பதான் பார்த்தோம் கான்ஸ்டியூஷன் டிஸ்கிரிஷன் பவர் வந்து 3 விதமா சொல்லியிருந்தாங்க. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட்மே கரெக்டா இருக்கும். ரைட்டா? தேர்ட் பாருங்க, ஹி ஆர் ஷி அப்பாயிண்டட் அஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த அட்ஜாயினிங் யூனியன் டெரிட்டரி. ஸோ இதுவுமே வந்து டிஸ்கிரிஷன் பவர். ஏன் அப்படின்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் நம்மளோட கான்ஸ்டியூஷன் டிஸ்கிரிஷனரி பவர்ல வந்து என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அடிஷனல் சார்ஜ் எடுக்கிறாரு அப்படின்னா அது அவரோட டிஸ்கிரிப்ஷன் கீழே வரும். அதே மாதிரி சர்டன் ஃபேக்டர்னு சொல்லியிருந்தாங்களே, இந்த 3 கண்டிஷனுமே வந்து கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணப்பட்டது. ஸோ அதனால என்ன சொல்லலாம், 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஏதான் வந்து கரெக்டா வரும். ரைட்டா? 1, 2, 3 3மே கரெக்டா இருக்கு. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் ட்ரூ ஆஃப் சோசியலிசம் சொல்றாங்களே. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சோசியலிசம் ஃபண்டமெண்டல் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, சோசியலிசம் வந்து ஒரு ஐடியாலஜி எங்க எமர்ஜ் ஆயிருக்கும் அப்படின்னா யூஎஸ்எஸ்ஆர்ல வந்து எமர்ஜ் ஆயிருக்கும். ஸோ இது என்ன சொல்லுவாங்களா இல்ல அட்வொகேட் பண்றது என்ன, காமன் வந்துன்னா நீட்னு சொல்லுவாங்க. அதாவது கலெக்டிவ் நீட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், எதை விடனா இண்டிவிஜுவல் நீட்ஸை விடன்னு சொல்லுவாங்க. ஏன் இண்டிவிஜுவல் நீட்ஸை விட கலெக்டிவ் நீட்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்றாங்கன்னா, நம்மளோட சோசியல் ஸ்ட்ரக்சரே உருவாகிறதுக்கு காரணம் வந்து மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்றாங்க. ஒரு நாட்டுல மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வச்சுதான் வந்து ஒவ்வொரு சோசியல் ஸ்ட்ரக்சருமே வரும். ஒவ்வொரு இன்இக்வாலிட்டி காரணமே வந்து என்னன்னா நம்மளோட எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இதோ பத்தி தான் வந்து கால் மார்க்ஸ் தியரட்டிக்கலா வந்து ப்ரூவ் பண்ணிருப்பாரு. அது 1 by 1 வரும். ரைட்டா? நம்மளுக்கு தேவையானது இப்ப என்ன அப்படின்னா இந்த 3 டிஃபரன்ஸ். ஒன்னு கம்யூனிசம், இன்னொன்னு கேபிட்டலிசம், இன்னொன்னு சோசியலிசம். சோசியலிசத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, பிரைவேட் ஓனர்ஷிப் வந்து இருக்கும், ஆனா லிமிட்டடா இருக்கும். கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் என்டிட்டிஸுமே வந்து சைமல்டேனியஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா இங்க ப்ரொடக்ஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா சோசியல் நீடை பொறுத்தான் இருக்கும். அதாவது ஒருத்தவங்க தேவைக்கு ஏத்தாப்புலதான் வந்து என்னன்னா ப்ரொடக்ஷன் இருக்கணுமே தவிர அதை தாண்டி வந்துன்னா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்லலாம், மிகப்பெரிய எம்என்சி அந்த மாதிரி எல்லாம் வந்து கிரியேட் பண்ண முடியாது எந்த இடத்துலன்னா சோசியலிசத்துல. பட் கேபிட்டலிசம் பாருங்களேன், இதுல பிரைவேட் ஓனர்ஷிப் கம்ப்ளீட்டா இருக்கும். இதை எது டிசைட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா மார்க்கெட் ஃபோர்ஸ் தான் டிசைட் பண்ணும். அதே மாதிரி இதுல கிளாஸ் டிஸ்டிங்ஷன், அதாவது இன்இக்வாலிட்டி நம்ம எக்ஸ்ட்ரீமா வந்து பார்க்க முடியும். ரைட்டா? சோ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்களேன், கம்யூனிசம் பொறுத்த வரைக்கும் பிரைவேட் ஓனர்ஷிப் கண்டிப்பாவே இருக்காது. அப்படி இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப மினிமலா தான் இருக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா சைனாவை சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சைனால தான் வந்து பிரைவேட் ஓனர்ஷிப் இருக்கு அப்படின்னா அது ஒன்லி இன் பிளேஸ் ஆஃப் வந்து ஹாங்காங். ஏன் அப்படின்னா ஹாங்காங் தனியான வந்து ஒரு இடம், அவங்களோட ஜுடிஷன் வேற இருக்கும். அதனால மட்டும்தான் அந்த இடத்துல பிரைவேட்டோட ஓனர்ஷிப் வச்சிருப்பாங்க. ஸோ இது கம்ப்ளீட் கண்ட்ரோல் பை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும். இதுல கிளாஸ் டிஸ்டிங்ஷன் அவ்வளவா கிடையாது, பட் மினிமலா இருக்கும். சரிங்களா? நம்ம இதுல இருந்து என்ன லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 21st செஞ்சுரியில எந்த கண்ட்ரியும் கம்ப்ளீட் வந்து கம்யூனிசம், கம்ப்ளீட் கேபிட்டலிசம், கம்ப்ளீட் சோசியலிசம் அப்படின்னு ஃபாலோ பண்ணுது. ஏன்னா மிக்ஸ்டா தான் ஃபாலோ பண்றாங்க. ஈவன் வந்து நம்மளோட இந்தியாவும் ஃபாலோ பண்றது கேபிட்டலிசம் ஃபாலோ பண்றோம், சோசியலிசம் ஃபாலோ பண்றோம். யூஎஸ்ஏ வந்து என்ன கேபிட்டலிசம் ஸ்ட்ராங்கா இருக்கா, அட் சேம் டைம் சோசியலிசம் ஃபாலோ பண்றான். சரிங்களா? எந்த கண்ட்ரியும் கம்ப்ளீட்டா எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணல, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இது ஜஸ்ட் அடிஷனல் லேர்ன் பண்ணிக்கிட்டு இப்ப அந்த கொஸ்டின் வாங்கல. அவ என்ன கேட்டிருக்கான், நாட் அ ட்ரூ அப்படின்னு தானே சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சோசியலிஸ்ட் வந்து அனலைஸ் சொசைட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். எஸ், இதை நம்ம பார்த்தோம். மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வரும். மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வச்சுதான் வந்து இன்கமோட டிஸ்ட்ரிபியூஷனே வந்து வரும். ரைட்டா? அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. இப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், இட் எம்பசைஸ் வந்து சென்ட்ராலிட்டி ஆஃப் வந்து கம்யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்களே. யோசிச்சு பாருங்களேன், கம்யூனிட்டி மீன்ஸ் வந்து செக்ஷன் ஆஃப் த பீப்புள். ஒரு செக்ஷன் தான் வந்து நம்ம கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஆனா சோசியலிசம் அட்வொகேட் பண்றது காமன் நீட்ஸ் வரும், அதாவது கலெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். கலெக்டிவ் மீன்ஸ் வந்தாவே வந்துன்னா எல்லாருமே வந்துருவாங்க. ரைட்டா? ஒரு செக்ஷன் மட்டும் வராது. அதனால நீங்க இங்கேயே பாத்துருக்கலாம், சோசியலிசம் வந்துன்னா காமன் ஹியூமனிட்டி தான் வந்துன்னா யுனைட்டடா வந்து பேசுவாங்க, அவங்களோட சென்ட்ரல் கான்செப்ட். அதனால என்ன சொல்லலாம், டைரக்டாவே வந்துன்னா செகண்ட் வந்து இன்கரெக்ட்னு சொல்லலாம். தேர்ட் பாருங்களேன், சோசியலிஸ்ட் பிலீவ் தட் கிளாஸ் டிவிஷன் இன் த சொசைட்டி ஆர் த ஃபேக்ட் அண்ட் தேர்ஃபோர் வந்து இன்ரெமிடிபிள்னு சொல்லுவாங்க. இதனாலதான் வந்துன்னா கால் மார்க்ஸ் வந்துன்னா அவரோட கான்செப்ட் வந்துன்னா உள்ள கொண்டு வந்து இதை வந்து என்னன்னா நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு என்னன்னா பிளடி ரிவல்யூஷன் வேணும்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாரு. ரைட்டா? இது எல்லாமே ஜஸ்ட் நம்ம அடிஷனல் தெரிஞ்சுக்கிறது. ஃபோர்த் பாருங்க, இட் பிலீவ் தட் மெட்டீரியல் பெனிஃபிட் ஷுட் பி வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் த பேசிஸ் ஆஃப் வந்து நீட். எஸ், இதுதான் பார்த்தோம். சோசியல் நீட்ஸை பொறுத்து தான் வந்து என்னன்னா
இவங்களோட மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. அப்ப அவன் கேட்டிருக்கிறது நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்கான். ரெண்டாவதான் வந்து நாட் கரெக்ட். இவங்க சென்ட்ராலிட்டி ஆஃப் கம்யூனிட்டி கிடையாது, சென்ட்ராலிட்டி ஆஃப் வந்து ஹியூமானிட்டி தான் இவங்க வந்து எம்பசைஸ் பண்ணுவாங்க ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின். ஏன்னா இந்த மேட்ச் ஃபாலோயிங் நம்ம லாஜிக்கலா வந்து நான் ஆன்சர் பண்ணிடலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ப்ளூரலிசம் சொல்றாங்களே, ப்ளூரல் அப்படின்னு ஒரு எங்க பார்த்திருப்போம், சிங்குலர் ப்ளூரல். ப்ளூரல் மீன்ஸ் வந்து அதிகமான. அப்ப அதிகமான அப்படின்னா குரூப் அப்படின்னு வரலாம்ல. பீப்புள் டெமோக்ரஸின்னு சொல்றாங்க. பீப்புள் வந்தாவே என்ன, காமனான வந்து ஓனர்ஷிப் வந்துடும். டெவலப்மெண்டல் டெமோக்ரஸி சொல்றாங்க. டெவலப்மெண்ட் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. எலைட்டிஸ் இருக்கு பாருங்க. நம்ம எப்ப வந்து ஒரு எலைட் அப்படின்னு வேர்டு வரும், ஒன்லி வந்து ஃபியூ பீப்புள் தான்ப்பா எலைட் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப ஒன்லி வந்துன்னா ஃபியூ, பவர் வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும், ஏதா வரும். இதை நம்ம லாஜிக்கலாவே வந்துன்னா ஆன்சர் பண்ணி போகலாம். அட் த சேம் டைம் நம்மளோட கான்செப்டுமே தெரிஞ்சுன்னா ரொம்பவே நல்லது ரைட்டா. சோ இதுல எலைட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, டெமோக்ரஸில நிறைய டைப் ஆஃப் இருக்கு. அதுல ஒன் டைப் தான் வந்து எலைட் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. இதுல என்னன்னா பவர் யாருக்கிட்ட இருக்கும்னா எலைட்டிஸ் ஒன்லி ஃபியூ பீப்புள் கிட்ட தான் வந்துன்னா பவர் இருந்துச்சுன்னா அதான் எலைட் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். சோ இப்ப நேஷனல் டெமோக்ரஸின்னு இருக்குல்ல, இதோட பவர் யாருகிட்ட இருக்கும் அப்படின்னா பீப்புள் கிட்ட தான் இருக்கும். பட் இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ட்ரெடிஷனல், விச் மீன்ஸ் வந்து என்னன்னா அந்த ஒரு நேஷன் உருவாகும் போது என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கோ அந்த டைம்ல என்ன மாதிரிலாம் வந்து என்னன்னா அவங்க ஐடியாவை ஃபாலோ பண்ணாங்களோ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. லிபரல் டெமோக்ரஸி பொறுத்தளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து லிபர்ட்டி கொடுப்பாங்க, விச் மீன்ஸ் வந்து என்னன்னா இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லி வந்து கொடுக்கறது. அதே மாதிரி சோசியலிஸ்ட் வந்து என்ன, இவங்க ஈக்குவாலிட்டி ரிலேட்டடா வந்து என்னன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. வெல் ஆஃப் டெமோக்ரஸி மீன்ஸ் வந்துன்னா மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டெவலப்மெண்ட் growth இதோட ரிலேட்டடா தான் வந்து பார்ப்பாங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த டெமோக்ரஸில நிறைய டைப் இருக்கு. அந்த டைப்புக்குமே வந்துன்னா பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும் தெரிஞ்சுதான் மட்டும்தான் நம்மளுக்கு அப்கமிங் எக்ஸாம் ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்க ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் ரைட்டா. சோ அப்ப அதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா இது ஈஸியாவே நம்ம கொண்டு வச்சோம், ஆன்சர் ஈ தான் வரும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், which one of the following statement with regard to censor motion வந்து நாட் கரெக்ட்னு சொல்றாங்கல்ல. சென்சர் மோஷன் எங்க நம்ம லேர்ன் பண்ணிருப்போம், பார்லிமெண்டோட சாப்டர்ல லேர்ன் பண்ணிருப்போம். இதை ஒரு வாட்டி வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். இப்ப சென்சர் மோஷனுக்கு முன்னாடி நம்மளோட பார்லிமெண்ட்ல தெரஸ் டைப் ஆஃப் வந்து மோஷன் படிப்போம். அதுல நிறைய டைப்ல ஒன் ஆஃப் த டைப்ஸ் தான் வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ஸ் அண்ட் வந்து சென்சர் மோஷன். இதை ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி படிச்சுக்கலாம். ஏன்னா நிறைய டைம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிலேட்டடா தான் வந்து கேட்கறாங்க. ஸோ அதை இன்டெப்தா படிக்கும் போது சென்சர் மோஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லோக்சபால நம்ம அடாப்ட் பண்றதுக்கான ரீசனை வந்து என்ன சொல்ல வேண்டியது இருக்கும், ஏன் இந்த மோஷனை நம்ம எடுத்தோம்னு சொல்லணும். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி சென்சர் மோஷன் பாஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு இண்டிவிஜுவல் மினிஸ்டர் மேல பாஸ் பண்ணலாம், இல்ல குரூப் ஆஃப் மினிஸ்டர் மேல பாஸ் பண்ணலாம், என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மேலேயும் பாஸ் பண்ணலாம். ஆனா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பொறுத்தளவுக்கு இந்த என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மேல மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும். இது ப்ரீவியஸ்ல வந்து என்ன கேட்ட கொஸ்டின் சரிங்களா. மூணாவது இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஏன் சென்சர் மோஷன் எதுக்காக கொண்டு வருவாங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டி இப்ப ரூலிங் பார்ட்டியோட பாலிசி இருக்கும், அவங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து என்னன்னா நல்லா இல்ல, ஒழுங்கா வந்து பீப்புளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையா இல்லைன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ற மோஷன் தான் வந்து நம்மளோட சென்சர் மோஷனா இருக்கும். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பொறுத்தளவுக்கு என்னன்னா லோக்சபாவோட கான்பிடன்ஸ் இவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி பாஸ் பண்றதா வந்து நம்மளோட நோ கான்பிடன்ஸ் மோஷன். பர்டிகுலர் யார் அகைன்ஸ்ட் அப்படின்னா கவுன்சிலர் மினிஸ்டர் மேல வந்து பாஸ் பண்றது. சரி, இப்ப இந்த சென்சர் மோஷன் வந்து பாஸ் பண்றாங்க. பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கவுன்சிலர் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ண தேவையில்லை. அதனால என்ன சொல்லுவாங்கன்னா சென்சர் மோஷன் வச்சு ரூலிங் பார்ட்டி பயப்பட மாட்டாங்க. ஆனா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மட்டும் பாஸ் ஆயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்மளால என்னன்னா இந்த லோக்சபாவில வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருமே வந்து ரிசைன் பண்ணியே ஆகணும். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து டிசால்வ் ஆயிரும், புதுசா வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால ரூலிங் பார்ட்டி ஆல்வேஸ் என்ன நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து பாஸ் பண்ண விட மாட்டாங்க. இது ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் வந்து என்ன பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டா இருக்கிறதுனால சோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பார்லிமெண்ட் வந்து சாவரனிட்டி, பார்லிமெண்ட் மீன்ஸ் வந்து லோக்சபா, லோக்சபாலவே கான்பிடன்ஸ் இல்லாத போது வந்து என்ன ரூலிங் பார்ட்டி மேல கான்பிடன்ஸ் இல்லைன்னு தான் வந்து அர்த்தம் ரைட்டா. சோ அதை வச்சுதான் இதை சொல்லுவாங்க. சரி, இப்ப இது ரெண்டும் பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த வந்து ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல the leave of the house is required to வந்து என்னன்னா மூவ் இட்னு சொல்றாங்களா. இந்த சென்சர் மோஷன் பொறுத்தளவுக்கு வந்து the leave of the house வந்து required. எஸ், ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ரீசனை வந்து ஸ்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இந்த கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ டு ஃபிக்ஸ் டைம் அண்ட் டேட் ஃபார் வந்து டிஸ்கஷன். யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே வந்து பார்லிமெண்ட் ரிலேட்டடான இது பார்த்துட்டு இருக்கோம். இதுல எதுக்கு கவர்மெண்டோட ரோல் வரப்போகுது,
டெஃபினட்டா கவர்மெண்ட் ரூல் இந்த தடவை வரவே வராது ரைட்டா. அதனால என்ன சொல்லலாம், செகண்ட் தான் வந்து இன்கரெக்டா இருக்கு. அவன் கேட்டிருக்கிறதே வந்து நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்கான் ரைட்டா. தேர்ட் பாருங்க, இட் கேன் ஆல்சோ மூவ் அகைன்ஸ்ட் வந்து என்டையர்லி வந்துன்னா கவுன்சிலர் மினிஸ்டர். இப்பதான் பார்த்தோம், ஒரு சிங்கிள் மினிஸ்டர் மேல வந்து இதை பாஸ் பண்ணலாம், இல்ல குரூப் ஆஃப் மினிஸ்டர் மேலேயும் வந்து பாஸ் பண்ணலாம், இல்ல என்டையர் கவுன்சிலர் மினிஸ்டர் மேலேயும் வந்து பாஸ் பண்ணலாம். எதுக்குன்னா சென்சர் மோஷன். ஆனா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பொறுத்த அளவுக்கு ஒன்லி அகைன்ஸ்ட் வந்து என்டையர் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரைட்டா, என்டையர் கவுன்சிலர் மினிஸ்டர் சாரி. சோ அடுத்து ஃபோர்த் வந்து பாருங்க, த ஸ்பீக்கர் டிசைட் வெதர் த மோஷன் இஸ் அன் ஆர்டர். எஸ், இதுவுமே வந்து கரெக்ட். ஏன்னா ஸ்பீக்கர் மீன்ஸ் என்ன, ஹெட் ஆஃப் த வந்து ஹவுஸ், அவர் தான் வந்து டிசைட் பண்ணுவது இந்த மோஷனை வந்து என்னன்னா பாஸ் பண்ணலாமா இல்ல இந்த மோஷனை வந்து எடுத்துக்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு சரிங்களா. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவன் கேட்டிருக்கிறது நாட் கரெக்ட் தான் சேர்த்திருக்கான். கவர்மெண்ட் ரூல் இந்த இடத்துல வரவே வராது. அதனால பி தான் வந்து இன்கரெக்டா இருக்கும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் கரெக்ட் ஃபீச்சர் ஆஃப் ஏ மணிவல்னு சொல்றாங்களா. இப்ப கொஸ்டின் மணிவல் ரிலேட்டடா கேட்டதுனால அதை கம்ப்ளீட்டா நம்ம வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஏன்னா அது நிறைய வாட்டி நமக்கு வந்து கன்ஃபியூசிங்கா இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லிடுறேன்னா, மணிவல் பாக்குறதுக்கு முன்னாடி பினான்ஸ்ல வந்து என்ன ரெண்டு விதமா வந்து பிரிப்பாங்க. நார்மலா பினான்ஸ் வச்சுக்க, இது அம்பர்லா டேர்ம் அப்படின்னு வச்சுக்க ரைட்டா. இதுல ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா மணிபில் அப்படின்னு பிரிச்சுருவாங்க. இன்னொரு டைப் வந்து பினான்சியல் பில் அப்படின்னு வந்து பிரிச்சுருவாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா நம்ம என்ன லேர்ன் பண்ணோம்னா, பினான்ஸ் ரிலேட்டடா எந்த ஒரு பில் வந்தாலும் சரி, அதுல என்னன்னா ப்ரையர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் வந்துன்னா பிரசிடென்ட் வந்துன்னா தேவைப்பட வேண்டியது இருக்கும் ரைட்டா. ஸோ இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப கம்ப்ளீட் மணி பில்ல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து பார்த்தலாம். மணி பில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டிகல் 110 ரிலேட்டடா வந்து டீல் பண்ணும். இதுல என்னன்னா டாக்ஸேஷன் ரிலேட்டடா மேட்டர், அதே மாதிரி நம்மளோட வந்து கன்சாலிடேட் ஃபண்ட், கண்டிஜென்சி, பப்ளிக் ஃபண்ட், இது ரிலேட்டடா எல்லா மேட்டரும் எதுல பார்ப்போம் அப்படின்னா மணி பில் வந்து சொல்லுவாங்க. இந்த மணி பில் வந்து லோக்சபால மட்டும்தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். அடுத்து என்னன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பினான்ஸ் அப்படின்னு வந்துட்டாவே வந்து பிரசிடென்டோட ரெக்கமெண்டேஷன் தேவைப்படும். அதாவது லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அடி கேட்டுக்கிறோம். அதுதான் அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ். அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பில்லு வந்து என்ன கவர்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கவர்மெண்ட் பில் சொல்றாங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறான் பிரைவேட் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைவேட் பில்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப நார்மல் ஒரு எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு பில்ல வந்து கொண்டு வரணும்னு வச்சுக்கலாம், அது வந்து பிரைவேட் மெம்பர்ஸ் சொல்லுவாங்க. கவர்மெண்ட் பில் அப்படின்னா நான் மினிஸ்டரா இருக்கேன், மினிஸ்டர் வந்து ஒரு பில்ல கொண்டு வரா, அது வந்து கவர்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. அடுத்து வந்து பாருங்க, இந்த ராஜ்யசபாவோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்காது. ஏன் அப்படின்னா இது லோக்சபால மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ராஜ்யசபா என்ன பண்ண முடியும்னா ஒரு 14 நாளைக்கு அந்த பில்ல வந்து நான் வச்சிருக்க மட்டும்தான் முடியும். வேற எந்த ஒரு சேஞ்சுமே வந்து அவங்களால பண்ண முடியாது. இதை வந்து அமெண்ட்மெண்ட் முடியாது. இந்த பில்லு வந்து என்ன அப்படின்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா அபாலிஷன் பண்ண முடியாது. அந்த பவர் ராஜ்யசபாவுக்கு இந்த இடத்துல கிடையாது ஸ்ட்ரைட்டா. அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா, பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்ஹோல்ட் பண்ணலாமே தவிர இவர் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. இதுவுமே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பாருங்க, ஜாயிண்ட் செட்டிங் வந்து மணி பில்லுக்கு கிடையாது. ஜாயிண்ட் செட்டிங் ரெண்டு பில்லுக்கு கிடையாது. ஒண்ணு வந்துன்னா மணி பில், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் வந்து அமெண்ட்மெண்ட் பில். இந்த ரெண்டு பில்லுக்குமே வந்து ஜாயிண்ட் சிட்டிங் கிடையவே கிடையாது. இது எல்லாமே ரிலேட்டட் டு வந்து மணி பில். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பில் மணி பில்லா இல்லையான்னு சொல்லிட்டு யார்கிட்ட பவர் இருக்குன்னா ஸ்பீக்கர் கிட்ட வந்து என்ன பவர் இருக்கும். ஏன் ஸ்பீக்கர் மட்டும் அப்படின்னா லோக்சபால மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால ஸ்பீக்கர் கிட்ட கம்ப்ளீட் பவர் இருக்கும். அந்த பில் மணி பில்லா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து டிசிஷன் வந்து இவர் தான் எடுக்கலாம். இவ்வளவுதான் மணி பில் ரேட்டா. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டா போதும். எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் இதை வச்சு ஆன்சர் பண்ண முடியும். சரி, அடுத்த கேட்டகரி வாங்க. செகண்ட் கேட்டகரியில் என்ன இருக்கும் அப்படின்னா பினான்சியல் பில்னு சொல்லுவாங்க. இதுல கேட்டகரி 1, இன்னொன்னு கேட்டகரி வந்து ஏ அண்ட் பின்னு பிரிப்பாங்களா. இந்த கேட்டகரி ஏ என்ன ஆர்டிகல் வரும்னா ஆர்டிகல் 117 வந்து சப் கிளாஸ் 1 வரும். அதே கேட்டகரி பியும் இதே ஆர்டிகல்னா ஆர்டிகல் 11 வந்து சப் கிளாஸ் ஏல தான் வரும் ரைட்டா. சோ இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பினான்சியல் பில் கேட்டகரி 1ல ஏதாவது மேட்டர் மணி பில்ல விட்டு போனது எல்லாத்தையுமே வந்துன்னா இந்த கேட்டகரியில கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸேஷன் ஏதாவது மேட்டர் இருக்கு, இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது அதர் ப்ரொவிஷன்ஸ் அதர் தன் மணி பில் வந்து என்னன்னா இந்த பினான்சியல் பில் கீழே உள்ள வந்துருவாங்க. இதை எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளோட லோக்சபால மட்டும்தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். அகைன் சொல்லியிருந்தேன், பினான்ஸ் ரிலேட்டடா எந்த பில்லு கொண்டு வந்தாலுமே வந்து என்னன்னா பிரசிடென்டோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எங்கேயுமே வந்துன்னா தேவையா இருக்கும் ரைட்டா. ஒன்ஸ் லோக்சபால இதை பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டக்குன்னு என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த பில் ஆர்டினரி பில்லா மாறிடும். ஆர்டினரி பில்லா மாறினா என்ன ஆயிரும், ராஜ்யசபா கிட்ட பவர் வந்துடும். பவர் வந்தா என்ன பண்ணும், அவங்க நினைச்சா அதை ரிஜெக்ட் பண்ணலாம், இல்ல வந்து அமெண்ட் பண்ணலாம். ஆனா மணி பில்ல ராஜ்யசபாவுக்கு ரோலே கிடையாது. ஜஸ்ட் அவங்களால 14 நாள் மட்டும்தான் வந்து ஹோல்ட் பண்ண முடியும் ரைட்டா. சோ அடுத்து இம்பார்ட்டன்ட் பாருங்க, இந்த பில் இருக்கு பாத்தீங்களா, இந்த பினான்சியல் பில் கேட்டகரியில வந்து என்னன்னா நம்மளுக்கான ஜாயிண்ட் சிட்டிங் வந்து அவைலபிளா இருக்கும். ஆனா மணி பில்ல பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் சிட்டிங் கிடையவே கிடையாது. சோ அதே கேட்டகரி பிக்கு வாங்கலாம். கேட்டகரி பியை பொறுத்த அளவுக்கு இது என்டையராவே என்ன ஆயிரும், ஆர்டினரி பில்லா வந்து மாறிடும்.
அப்ப என்ன மீறினா இந்த பில்ல எந்த ஹவுஸ் வேணா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். உள்ள லோக்சபால கொண்டு வரலாம், இல்ல ராஜ்யசபால கொண்டு வரலாம். எந்த இடத்துலயுமே நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து பண்ணலாம். ஆனா இந்த பினான்சியல் பில் கேட்டகரி 1லயும் மணி பில்ல பொறுத்தளவுக்கு வந்து லோக்சபால மட்டும்தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். ரைட்டா? சோ அடுத்து வந்து பாருங்க, இந்த லோக்சபா அண்ட் ராஜ்யசபா நம்ம கேட்டகரி பி பினான்சியல் பில்ல ஈக்குவலா பவர் இருக்கும். விச் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, என்ன லோக்சபா பவர் இருக்கோ அதே பவர் வந்து ராஜ்யசபாலையும் வந்து என்னன்னா அவங்கள ரிஜெக்ட் பண்ணலாம், இல்ல அவங்க வந்து அமெண்ட் பண்ணலாம், இல்ல வந்து என்னன்னா அந்த பில்ல வந்து இன்ட்ரோடியூஸும் வந்து என்ன பண்ண முடியும். ரைட்டா? சோ இந்த பில்லுக்கு என்னன்னா பிரசிடென்டோட ரெக்கமெண்டேஷன். ஏன்னா பினான்ஸ் ரிலேட்டடா வந்தாவே வந்து பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷன் தேவை இருக்கும். 50 லெவலே நம்ம வந்து பார்த்திருப்போம். ரைட்டா? சோ இவ்வளவுதான். இது வந்து என்னன்னா கம்ப்ளீட் பிக்சர் ஃபார் வந்து என்ன பினான்ஸ் மேட்டர். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய டைம் கன்ஃபியூஷன் வரும். ஓகே, ஒரு பில்ல மணி பில்னு சொல்றாங்க, இன்னொரு பில்ல பினான்சியல் பில் சொல்றாங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சு வச்சோம்னா டெஃபினட்டா நம்மளுக்கு வந்து மறக்கவே இருக்காது. ரைட்டா? சரி, இப்ப வந்து நம்ம கொஸ்டினுக்கு வாங்க. இல்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நாட் கரெக்ட் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப மணி பில்ல எது வந்து கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். இட் கேன் பி இன்ட்ரோடியூஸ் ஒன்லி இன் வந்து லோக்சபா. ஆமா, இப்பதான் பார்த்தோம். மணி பில் பொறுத்தளவுக்கு என்னன்னா லோக்சபால மட்டும்தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். ரைட்டா? ரெண்டாவது பாருங்க, தி டெபுட்டி ஸ்பீக்கர் கேன் ஆல்சோ சர்டிஃபை த மணி பில் இன் கேஸ் ஆஃப் வந்து ஆபீஸ் ஆஃப் த ஸ்பீக்கர் ஃபாலிங் வேக்கன்ட். எஸ், ஏன்னா ஸ்பீக்கர் இல்லாத போது அதே ஈக்குவல் பவர் யார்கிட்ட இருக்குன்னா டெபுட்டி ஸ்பீக்கர் இருக்கும். அப்ப என்ன சொல்லலாம், ஸ்பீக்கரால தான் வந்து ஒரு பில் மணி பில்லா இல்லையான்னு சொல்ல முடியும்னா, அவர் இல்லாத போது டெபுட்டி ஸ்பீக்கர் அவர்கிட்ட பவர் இருக்கு. அப்ப அவர் தானே வந்து சொல்ல முடியும். டெபுட்டி ஸ்பீக்கர் என்ன சொல்லலாம், ஒரு பில் மணி பில்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். எப்பனா ஸ்பீக்கர் வந்து வேக்கண்டா இருக்கும்போது. தேர்ட் பாருங்க, ஸ்பீக்கரோட அத்தாரிட்டி இஸ் ஃபைனல் டு வெதர் வந்து the bill is money bill or not. எஸ், இதை நம்ம பார்த்தோம். ஒரு பில் வந்து மணி பில்லா இல்லையான்னு சொல்றதுக்கு யாருக்கிட்ட ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிட்ட தான் வந்து அத்தாரிட்டி இருக்கும். ஃபோர்த் பாருங்க, இட் கேன் பி ரெஃபர் டு த ஜாயின்ட் கமிட்டி ஆஃப் த 2 ஹவுஸ் சொல்றாங்க. இந்த இடத்துல பாருங்க, ஜாயின்ட் கமிட்டி வந்து டெஃபினட்டா கிடையாது. இது என்ன மீன் பண்றாங்கன்னா ஜாயின் வந்து சிட்டிங் தான் சொல்ல வராங்க. இந்த இடத்துல ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்னு ஒரு பேச்சே வந்து வாய்ப்புக்கே வந்து வழி கிடையாது இந்த இடத்துல பொறுத்தவரைக்கும். இதுனா மணி பில்ல. அப்ப என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஃபோர்த் வந்து இன்கரெக்ட். ஏன்னா ஜாயின்ட் சிட்டிங் கிடையாது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மணி பில் பிளஸ் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் இந்த ரெண்டு பில்லுக்குமே என்ன கிடையாதுன்னா நம்ம கிட்ட ஜாயின்ட் சிட்டிங் வந்து கிடையவே கிடையாது. இது வந்து ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது. ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்க, ஐடியா ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் ரெக்கார்ட்னு சொல்றாங்களே. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சோசியல் ஜஸ்டிஸ் மட்டும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். இதுல இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எப்ப எவால்வ் ஆயிருக்குன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டைம்ல தான் எவால்வ் ஆயிருக்கு. சோ அந்த டைம்ல ஜான் ரால் அப்படின்னு ஒருத்தர் தியரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து ப்ரொஃபவுண்ட் பண்ணிருப்பார். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேர் அண்ட் ஈக்குவல் டிவிஷன் ஆஃப் ரிசோர்ஸ் இருக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும், ஆக்சஸ் டு வெல்த் இருக்கணும், சோசியல் ப்ரிவிலேஜ் இந்த சொசைட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப என்னன்னா இவர் அடிக்கடி சொல்றது ஃபேர் அண்ட் ஈக்குவல் டிவிஷன் சொல்றாங்க. நான் ஃபேர் அண்ட் ஈக்குவல் டிவிஷன் ரிசோர்ஸை கொடுக்கணும்னா முதல்ல மக்கள் வந்து என்ன ஈக்குவலா இருக்கணும்ல. ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு வந்து மக்கள் ஈக்குவலா கிடையாது. ஹிஸ்டாரிக்கா நிறைய வந்து டிஸ்அட்வான்டேஜ் பீப்புள் இருக்காங்க. அவங்கள நான் முதல்ல வந்து ஈக்குவலா கொண்டு வரப்பட்டதான் நம்மளோட ரிசர்வேஷன் கான்செப்ட். அந்த ரிசர்வேஷனை எதை சொல்லுவாங்க அப்படின்னா ஈக்குவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து என்னன்னா இந்த இடத்துல ஈக்குவல் கிடையாது. ஆனா நான் ஈக்குவலா கொண்டு வரணும். சில பேர் ஹிஸ்டாரிக்கலி வந்து டிஸ்அட்வான்டேஜ் கம்யூனிட்டியா இருக்காங்க. அவங்களை எல்லாத்தையும் நான் ஈக்குவலா கொண்டு வரதுக்காக உருவாக்கப்பட்டதான் வந்து ரிசர்வேஷன். அதுதான் ஈக்குவிட்டி. இது வந்து ஒரு டெம்பரரி கான்செப்ட் சொல்லுவாங்க. எப்ப மக்கள் ஈக்குவலா வராங்களோ அப்ப நான் இதை வந்து அபாலிஷ் பண்ணிடுவேன் அந்த ரிசர்வேஷனை. சோ இது வந்து இம்பார்ட்டன்ட். இது ஒன் ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப் வந்து சோசியல் ஜஸ்டிஸ். இன்னொரு பிரின்சிபல் என்னன்னா டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. டைவர்சிட்டின்னு ஒண்ணும் கிடையாது. வி அக்னாலேஜ் வந்துன்னா அதர் பீப்புளோட கஸ்டம் அண்ட் கல்ச்சர். இந்த இடத்துல எதை மீன் பண்ணுவாங்கன்னா டாலரன்ஸ் வந்து வேணும். மக்கள் கிட்ட அதர் கம்யூனிட்டியை வந்து என்னன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்றதுக்கான ஒரு பொறுமை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது என்னன்னா சப்போர்ட்டிவ் என்வரன்மெண்ட். இந்த என்வரன்மெண்ட் சொல்லும் போது நம்ம ஃபாரஸ்ட் நோக்கி போயிடக்கூடாது. மக்கள் வந்து வாழ்றதுக்கு அதே மாதிரி வந்து என்னன்னா அவன் ஒர்க் பண்றதுக்கு தேவையான வந்து என்னன்னா நம்மளோட என்விரான்மெண்ட், அதாவது நம்ம சொசைட்டி வந்து என்னன்னா கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அவன் பேசிக் நெசசிட்டி வந்து என்னன்னா அவனுக்கு தேவையானதை நம்ம என்விரான்மெண்ட் நம்ம சொசைட்டி தான் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றதான் வந்து இந்த பிரின்சிபல் ஆஃப் வந்து சோசியல் ஜஸ்டிஸ். இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தா இது ரொம்பவே வந்து பிலாசபிக்கலா வந்து சொல்லியிருப்பாங்க. பட் லேட்டர் அதை நம்ம அடாப்ட் பண்ணி கொண்டு வந்த கான்செப்ட் தான் ரிசர்வேஷன். அப்ப ஏன் இந்தியா நம்ம ரிசர்வேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா அதோட பேசிஸ் எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளோட சோசியல் ஜஸ்டிஸ்ல தான் எடுத்துருப்போம். ரைட்டா? சோ இது எல்லாமே நம்மளோட பேசிக்ஸ். இப்ப வந்து நம்மளோட கான்செப்ட் வாங்கலாம். இந்த ஐடியா ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் ரெக்கேர்ட் த ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் டு பி சப்ளிமெண்டட் வித் பிரின்சிபல் ஆஃப் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி. எஸ், இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈக்குவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு விதமா சொல்லுவாங்க. அதாவது ஈக்குவல் ஷுட் பி வந்துன்னா
treated as equal and unequal should not be treated as equal சொல்லிருப்பாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, டியூ அண்ட் ஈக்குவல் கன்சிடரேஷன் given to all individuals சொல்லுவாங்க. எஸ், ஏன்னா சோசியல் ஜஸ்டிஸ் பொறுத்தளவுக்கு என்ன இருக்கணும், நம்மளோட ஃபேர் அண்ட் ஈக்குவல் வந்துன்னா டிவிஷன்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. ஈக்குவலா எதை பண்ணி கொடுக்கணும், நம்மளோட ரிசோர்ஸா இருக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா ஃபேர் அண்ட் ஈக்குவல் டிவிஷனை பிரிச்சு கொடுக்கணும். அதனால என்ன சொல்லலாம், எல்லாத்தையுமே வந்துன்னா ஆல் இண்டிவிஜுவல் கொடுக்கணும்னு சொல்றது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். தேர்ட் பாருங்க, the equality of treatment be transcended to recognize a special needs. Again I'm telling that இது எதை சொல்ல வராங்கன்னா ரிசர்வேஷன் ஆர் எல்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளோட ஈக்விட்டி கான்செப்டை பத்தி இந்த இடத்துல சொல்லுவாங்க. ரைட்டா, அப்ப என்ன சொல்லலாம், மூணு கான்செப்டுமே வந்துன்னா ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு, ஆன்சர் ஏ தான் வந்து வரும். ரைட்டா, சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, which one of the following statement about அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா நாட் கரெக்ட்னு சொல்றாங்க. நம்ம அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ரிலேட்டடா எங்க படிப்போம்னா எக்ஸிக்யூட்டிவோட சாப்டர் டெஃபினட்டா லேர்ன் பண்ணிருப்போம். இதை கம்ப்ளீட்டா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ இப்ப அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு வந்தாவே நம்மளுக்கான ஆர்டிகல்ஸ் அப்படின்னா 76 வந்து வரும். 76ல அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா பத்தி சொல்லியிருப்பாங்க. 88ம் 105 வந்து அடிஷனலா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். இப்ப அட்டார்னி ஜெனரல் வந்து என்னன்னா பார்ட் ஆஃப் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் வருவாரு, ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் வந்து இந்த கண்ட்ரி. ஆர்டிகல் 76 டாக் அபவுட் வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவரோட அப்பாயின்மெண்ட் அண்ட் எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு அண்ட் அட்வைஸ் ஆஃப் த வந்து கவர்மெண்ட். இப்ப அப்பாயிண்ட் பண்ணும்போது சில எலிஜிபிலிட்டி சொல்லுவாங்க. அதுல என்னன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜா வந்து என்னன்னா அப்பாயிண்ட் பண்றதுக்கான சேம் குவாலிஃபிகேஷன் இவருக்கு இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும் ஆப்வியஸ்லி. அது இல்லை அப்படின்னா ஹைகோர்ட்ல வந்து என்னன்னா ஜட்ஜா ஒரு 5 வருஷம் வேலை பார்த்திருந்தாருன்னா இது வந்து எலிஜிபிலிட்டா எடுப்பாங்க. அது எல்ஸ் அட்வொகேட்டா வந்து ஹைகோர்ட்ல ஒரு 10 வருஷம் வேலை பார்த்திருந்தா இதை வந்து என்ன எடுப்பாங்க. இதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தோம் எமினன்ட் ஜூரிஸ்டிக்ட் அப்படின்னு சொல்லி பிரசிடென்டோட ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா இதன் மூலம் எலிஜிபிலிட்டியா வச்சு பிரசிடென்ட் வந்து இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். யாரோட அட்வைஸ் அப்படின்னா கவர்மெண்டோட அட்வைஸோட. இவரோட டென்யூர் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம் நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் சொல்லிடுவாங்க. பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னா பிரசிடென்ட் அவர் நினைக்கிற டைம்ல இவரை வந்து ரிமூவ் பண்ண முடியும். அப்ப டென்யூர் வந்து என்னன்னா நாட்ஸ் ஃபிக்ஸ்டு இந்த வந்து கான்ஸ்டியூஷன் வந்துடும். ஸோ இவர் ரைட் அண்ட் இமிலிட்டேஷன் பொறுத்த அளவுக்கு இவர் ரைட் டு ஸ்பீக் இருக்கும். அதே மாதிரி பார்லிமெண்டோட ப்ரொசீடிங்ல என்ன வேணா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் எக்ஸப்ட் ரைட் டு ஓட் இவருக்கு கிடையாது. அந்த ரைட் டு ஓட் யாருக்கு மட்டும் இருக்குன்னா அங்க இருக்கிற எம்பிக்கு மட்டும்தான் வந்து அந்த ரைட்ஸ் இருக்கும். அதோட என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு எம்பிக்கான என்னென்னலாம் ப்ரிவிலேஜ் இருக்கோ சேம் ப்ரிவிலேஜ் இவருக்கு வந்து என்ன இருக்கும். இது இல்லாம என்ன சொல்லுவாங்கன்னா இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவர் பிரைவேட்டாவும் வந்துன்னா லீகல் பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனா அந்த லீகல் பிராக்டிஸ்ல நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலேட்டடா ஏதாவது வந்து ஒரு கேஸ் வந்துச்சுன்னா அது இவர் வந்து பண்ண முடியாது, அகைன்ஸ்டா வந்து பண்ண முடியாது. ரைட்டா, இவருக்கு கீழே இருக்கிறவங்க தான் சாலிசிட்டர் ஜெனரல் பிளஸ் வந்துன்னா அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல். இவங்க 2 பேரும் வந்துன்னா அட்டார்னி ஜெனரலுக்கு வந்து அவரோட ஒர்க்கை பண்றதுக்கு வந்து என்னன்னா இவர் வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்துன்னா அட்டார்னி ஜெனரல். ஏன் இதை நான் வந்து என்னன்னா ஒரே இதுல கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம அட்டார்னி ஜெனரல் கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் வந்து நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா, இப்போ வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, the person must be qualified to appointed as a judge of the வந்து சுப்ரீம் கோர்ட். எஸ், ஏன்னா அட்டார்னி ஜெனரல் ஒன் ஆஃப் த குவாலிஃபிகேஷன் வந்து என்ன இது சொல்லுவாங்க. செகண்ட் பாருங்க, he or she enjoy right of the audience only in the Supreme Court or High Court. டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா இவர் எந்த இதுல வேணா பண்ணலாம். ஈவன் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் செஷன் கோர்ட்ல போய் கூட வந்து என்ன அங்க வந்து என்ன ரைட் டு பி ஆடியன்ஸா இருக்கா. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் ஆகும். தேர்ட் பாருங்க, he or she hold office during the pleasure of president. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவரோட டேர்ம் நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. பிரசிடென்ட் நினைச்சா அவர் எப்ப வேணா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. தேர்ட் வந்து கரெக்ட் தான். ஃபோர்த் பாருங்க, he or she receive வந்துன்னா remunerations determined by the president. எஸ், ஏன்னா pleasure of the president வரும்போது என்ன ஆயிரும், இவரோட டேர்ம் இவரோட வந்துன்னா சேலரி எல்லாத்தையும் யார் டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்துன்னா டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இது யாரோட அட்வைஸ் மூலம் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட அட்வைஸ் மூலம் பண்ணுவாங்க. இது நம்ம அப்படியே வந்து அடிஷனல் லேர்ன் பண்ணிக்கிறோம். ரைட்டா, அவங்க கேட்டது வந்து நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்கான். நாட் கரெக்ட் பி தான் வந்துன்னா வராது. ஏன்னா அவர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆர் லோவர் கோர்ட்லயே வந்துன்னா ரைட் டு பி ஆடியன்ஸ் வந்து இருக்கலாம். ஏன்னா ஒன்லி வந்துன்னா ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் சொன்னதால் இது வந்து தப்பாயிருக்கு. ரைட்டா, சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட் ரிலேஷன் டு த பஞ்சாயத்து அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப நம்ம பஞ்சாயத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒன்லி த பார்லிமெண்ட் வந்து என்னன்னா மே எண்டோ பஞ்சாயத் வித் பவர் அண்ட் அத்தாரிட்டி சொல்றாங்க. இந்த ஒன்லி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ரைட்டா, எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஈவன் ஒன்லி பார்லிமெண்ட் மட்டும் தான் பண்ண முடிஞ்சுன்னா அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் எங்க போவான். ஏன்னா பஞ்சாயத்து வந்து என்னன்னா நம்ம ஸ்டேட் கீழே தான் வரும். ஏன்னா நம்மளோட 3 டயர் வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்ல. அதனால என்ன சொல்லலாம்,
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட்னு சொல்றேன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, a state may devolve power to the panchayat in preparation of plan for economic development and social justice. இது ரொம்பவே வந்துன்னா ஜென்ரலா தான் இருக்கு ஸ்டேட்மெண்ட், அதனால நம்ம கரெக்ட்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? தேர்ட் பாருங்களேன், நம்மளோட தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க, a state may devolve வந்துன்னா power to the panchayat in implementation of வந்துன்னா scheme for economic development and social justice. இதுவும் என்னன்னா ஜென்ரலா தான் இருக்கு. ரைட்டா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ எந்த இடத்துலயும் மஸ்ட் அப்படின்னு சொல்லல, மே அப்படின்னு ஒரு வேர்டை யூஸ் பண்றான். மே மீன்ஸ் வந்துன்னா அவங்க கொடுக்கலாம் இல்ல கொடுக்காம போகலாம். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்துன்னா 99% வந்து கரெக்டா தான் இருக்கும். ஆனா இந்த ஒன்லி வந்துன்னா எக்ஸ்டெண்ட் ஸ்டேட்மெண்ட், இது வந்து என்னன்னா நம்ம டெஃபினட்டா வந்து ராங் போட்டலாம். அப்ப ஆன்சர் என்ன வரும், 2 and 3 தான் வரும். இது எதுக்கு சொல்றேன்னா நம்ம லாஜிக்கலாவும் வந்து ஆன்சர் பண்ணலாம், அதுக்காக அதை சொல்றேன். இப்ப வந்து இதுக்கான வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தலாம். நம்மளுக்கு தெரியும் 3 டயர் ஸ்ட்ரக்சர்ல யூனியன் கவர்மெண்ட் வரும், கீழே ஸ்டேட் கவர்மெண்ட் வரும், நம்ம லோக்கல் கவர்மெண்ட்ல வந்து 2 வரும். ஒன்னு பஞ்சாயத்து வரும், இன்னொன்னு முனிசிபாலிட்டி வரும். ரைட்டா? சோ இதுல நான் ஃபர்ஸ்ட் சொன்னதான் வந்து நீங்க சொல்லிருப்பாங்க, ரெண்டுமே ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட், இப்ப ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் என்னென்ன பவர்லாம் வந்து என்னன்னா பஞ்சாயத்து கொடுத்திருக்காங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பவர் என்ன சொன்னா, அவங்க வந்துன்னா டாக்ஸ் வந்து அப்ரோப்ரியேட் பண்ணக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த பவர் யார்கிட்ட கொடுத்துருவாங்கன்னா பஞ்சாயத்துல கொடுத்து அதை கலெக்ட் பண்ணி நீங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து சொல்லலாம். ரைட்டா? சோ இது எந்த ஆர்டிகல், ஆர்டிகல் 243 ஜிலயுமே வந்து இதான் சொல்லியிருப்பாங்க, கான்ஸ்டிடியூஷன் தி லெஜிஸ்லேட்டர் ஸ்டேட் மே தான் சொல்றாங்க. மே மீன்ஸ் வந்துன்னா அவங்க கொடுக்கலாம் இல்ல கொடுக்காமவும் இருக்கலாம். இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஒன்லி 2 and 3 தான் வந்து என்னன்னா இங்க கரெக்டா வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்டா, ஏன்னா நம்ம பார்லிமெண்ட் மட்டும் கிடையாது, நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பண்ண முடியும். ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், in relation to the power of union government of India, which one of the following statement not correct அப்படின்னு சொல்றாங்களே. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஜிக்கலாவே ஆன்சர் பண்ணலாம். மோஸ்ட்லி பாலிட்டியை பொறுத்தளவுக்கு அந்த மே அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது 99% கரெக்டா இருக்கு சான்சஸ் அதிகம். இங்கேயும் மெயின் இருக்கு, இங்கேயும் வந்து மெயின் இருக்கு, ஆனா இங்க வந்து மே நாட் இருக்குன்னு பாருங்க. இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வாசிக்கலாம், யூனியன் கவர்மெண்ட் மே நாட் என்டர்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வித் த ஃபங்க்ஷன் ஓவர் மேட்டர் பட் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் எக்ஸ்ன்னு சொல்றாங்களே. யோசிச்சு பாருங்க, ஒரு யூனியன் கவர்மெண்ட் இருக்கு, அவனோட வேலையை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய ஆர்டிகல் சொல்றாங்க. ஆனா மே நாட் அப்படின்னு சொல்ல முடியாது. யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு பவர்ஃபுல்லான என்டிட்டி, அவன் நினைச்சா அப்படின்னா என்ன சொன்னாலும் அது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பண்ணிதான் ஆகணும். ரைட்டா? அப்படி பார்க்கும்போது மே நாட் வராது, அதனால இதுதான் வந்து என்னன்னா இன்கரெக்டா இருக்கு. அவன் கேட்டுறது நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்கல. சரி, இப்ப வந்து என்னன்னா நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இது ரிலேட்டடா வந்து பாத்துருவோமே. இங்க பாருங்க, ஆர்டிகல் 260 என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட், அதாவது ஏதாவது ஒரு டெரிட்டரி நம்ம கிட்ட இல்ல, புதுசா ஒரு டெரிட்டரி ஜாயின் பண்ண போகுதுன்னா அது ரிலேட்டடா வந்து லெஜிஸ்லேஷன் யார் பண்ணானா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 260 சொல்லுவாங்க. 257 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோம், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபார் வந்துன்னா கம்யூனிகேஷனுக்காக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யூனியன் கவர்மெண்ட் டைரக்ஷன் வந்து ஸ்டேட்டோட கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. இது எதுனா ஆர்டிகல் 257, இதுனா மிலிட்டரி இம்பார்ட்டன்ஸ்க்காக வருது. ஆர்டிகல் 258 என்ன சொல்லுவாங்கன்னா, பிரசிடென்ட் வந்து கன்சென்ட் ஆஃப் த அந்த கவர்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் மூலம் என்ன பண்ணலாம்னா ஒரு வேலையை வந்து என்ன பண்ணலாம்னா யூனியன் கவர்மெண்டோட வேலையை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்ற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 258. 258 சப் கிளாஸ் 2ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு லா மேக் பண்றாங்கன்னா அந்த லா எந்த ஸ்டேட்டுக்கு வேணா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், எனி ஸ்டேட்டுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் அதுல சில எக்ஸம்ஷன்ஸ் வந்து என்ன வாங்கிக்கிட்டாங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கு அப்ளிகபிள் ஆகாதுன்னு வந்து இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், இந்த ஆர்டிகல் 260, 257, 258 இது எல்லாத்தையும் நான் மனப்பாடம் பண்ணணுமானா டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், இதை நம்ம லாஜிக்கலாவும் வந்து ஆன்சர் பண்ணலாம். எல்லா ஆர்டிக்கலுமே வந்து நம்ம மனப்பாடம் பண்றதுக்குன்னு அவசியம் கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப லாஜிக்கலா இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ண வேண்டியதான். அப்படி இல்லையா அது தப்பா இருந்தது மாதிரி நம்ம எடுத்துட்டு அதை தப்புன்னு எடுத்து மிச்சதெல்லாம் கரெக்ட் வந்து எடுத்தோம்னா நம்மளுக்கான ஆன்சர் மோஸ்ட்லி வந்து வந்துடும். ரைட்டா? இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல பாலிட்டில சில தெரியாத வந்து ஆர்டிகல் ரிலேட்டடான கொஸ்டினை ஆன்சர் பண்றதுக்கான ஒரு ஃபீல். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, as per the provision of the constitution of India which one of the following is correct அப்படின்னு கேக்குறாங்களே. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் எதை பத்தி பேசுறாங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட பத்தி தான் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கன்கரண்ட் லிஸ்ட் ரிலேட்டடா வந்துன்னா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். நம்ம கன்கரண்ட் லிஸ்ட் எங்க படிப்போம் அப்படின்னு பார்த்தோம், 7th ஷெட்யூல வந்து என்ன படிச்சிருப்போம். 7th ஷெட்யூல 3 விதமான லிஸ்ட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து யூனியன் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட் அப்படின்னா யூனியனோட லெஜிஸ்லேச்சர் மட்டும்தான் வந்து லா மேக் பண்ண முடியும். ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மட்டும்தான் வந்து லா மேக் பண்ண முடியும். கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா போத் யூனியன் அண்ட் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து லா மேக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பேசிக். இதுவும் இல்லாம ரெசிடுவரி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3லயுமே மென்ஷன் பண்ணாத ஏதாவது லிஸ்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து என்னன்னா
சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லா மேக் பண்ணுவாங்க. பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா சென்ட்ரல் லெகிஸ்லேச்சர் அப்படின்னு வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து சைபர் லா அப்படின்னு வரும்ல. சரி, இதோட அடிஷனலா வேற என்ன நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா 5 சப்ஜெக்ட் ஸ்டேட் லிஸ்டா இருந்துடும். அது என்ன பண்ணிருப்பாங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வெயிட் அண்ட் மெஷர்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல் அண்ட் பேர்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஜஸ்டிஸ். இது எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கேன். ஏன்னா இது கொஸ்டின்ல கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இதோட இப்ப நம்ம அடிஷனல் என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லிஸ்ட் பார்த்தோம். யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். ஒன்னுலயும் வந்துன்னா அவங்க தான் வந்து லா மேக் பண்ணுவாங்க. யூனியன் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் தான் லா மேக் பண்ணுவாங்க. ஸ்டேட் லிஸ்ட் ஸ்டேட், கன்கரண்ட் லிஸ்ட்ல 2 பேரும் வருவாங்க. இப்ப ஏதோ ஒரு சமயத்துல வந்து ஓவர்லாப் ஆகும். யூனியன் லிஸ்ட வந்து யூனியன் லா மேக் பண்றாங்க, ஸ்டேட் லிஸ்ட வந்து ஸ்டேட் லா மேக் பண்றாங்க. ரெண்டுக்கும் ஒரு டிஸ்பியூட் வந்துச்சுன்னா எந்த லா வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா யூனியனோட லா தான் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதே ஓவர்லாப்பிங் அது யூனியன் லிஸ்ட்டுக்கும் கன்கரண்ட் லிஸ்ட் வந்துச்சு, இதுலயும் என்னன்னா யூனியனோட லா தான் வந்து ப்ரிவேலா இருக்கும். அப்ப என்ன சொல்லிடலாம், யூனியன் லிஸ்ட் அப்படின்னு வந்துட்டாவே யூனியன் லிஸ்ட் தான் வந்து யூனியனோட லா தான் பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிடலாம். இப்ப கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கும் ஸ்டேட் லிஸ்ட்டுக்கும் வந்துன்னா ஏதாவது ஒரு கான்ஃபிளிக்ட் வருதுன்னா அப்ப அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல லா மேக் பண்ணதான் வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க ஸ்டேட் லிஸ்ட்டை விட. சரி, இப்போ ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்ல நம்மளுக்கு தெரியும் சென்டரும் லா மேக் பண்ணுவாங்க, ஸ்டேட்டும் லா மேக் பண்ணுவாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் வந்துச்சுன்னா அப்ப சென்டர் லா தான் வந்து ப்ரிவேல் ஆகும் நார்மலா. இதுல சில எக்ஸம்ஷன் இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேட்ல இருக்குப்பா, ஒரு ஸ்டேட் வந்து லா மேக் பண்றாங்க, அவங்க பிரசிடென்ட்டுக்கு வந்து ரிசர்வ் பண்ணி அவரோட கையெழுத்தையும் வாங்கிட்டாங்க அப்படின்னா அப்ப சென்டர் லா அண்ட் ஸ்டேட் லாவோட கன்கரண்ட் லிஸ்ட்ல வரும்போது என்ன லா ப்ரிவேல் ஆகும்னா ஸ்டேட்டோட லா தான் ப்ரிவேல் ஆகும்னு சொல்லுவாங்க. இது ஆர்டிகல் 254 வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்பனா ஒரு வாட்டி இந்த ஸ்டேட்ல அசன் வாங்கிட்டானா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. பார்லிமெண்ட் அதையுமே வந்து ஓவர் ரைட் பண்ண முடியும். இப்ப என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனியன் அந்த இடத்துல பவர்ஃபுல்லானாலும் அவன் நினைச்சா வந்துன்னா சேஞ்ச் பண்ணலாம். எனி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் வேணாம். அதுதான் அந்த இடத்துல லேர்ன் பண்ணிக்கணும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா இப்ப லிஸ்ட் ரிலேட்டடா எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால வந்து ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் கம்ப்ளீட்டா வந்து ஒரே இதுல கொடுத்துருச்சு. சரி, இப்போ வந்து இந்த 4 ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கான், ஒன்லி பார்லிமெண்ட் ஹேஸ் வந்து பவர் டு லெகிஸ்லேட்டர் ஓவர் சப்ஜெக்ட் அண்டர் வந்து கன்கரண்ட் லிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம் கன்கரண்ட் லிஸ்ட் பொறுத்த அளவுக்கு என்னன்னா 2 பேருமே சென்டரும் பண்ணுவோம் பிளஸ் வந்து ஸ்டேட்டும் வந்து பண்ணுவோம். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் ஆயிரும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, போத் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் ஹேவ் அ பவர் டு லெகிஸ்லேட் ஓவர் சப்ஜெக்ட் அண்டர் கன்கரண்ட் லிஸ்ட். இதுதான் நம்ம பார்த்தது. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தேர்ட் போவேன், a legislation made under the concurrent list by the parliament should be ratified by the வந்து என்னன்னா half of the state legislature has to become the வந்து law of the country சொல்றாங்கல்ல. சோ இந்த இடத்துல வந்து என்ன அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல தேவையில்லை. அதனால இதுவும் வந்து தப்பாயிரும். ஃபோர்த் பாருங்களேன், ஒன்லி ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் ஹாஸ் வந்து எம்பவர் டு மேக் லா அண்டர் த கன்கரண்ட் லிஸ்ட் சொல்றாங்க. டெஃபினட்டா கிடையாது. 2 பேருமே மேக் பண்ணலாம். அப்ப கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா பி தான் வரும். போத் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் 2 பேருமே மேக் பண்ணலாம். எதுலன்னா கன்கரண்ட் லிஸ்ட். சரிங்களா? சோ நம்ம வந்து ரொம்ப இன்டெப்தாவே வந்து லேர்ன் பண்ணிடும். பட் இது எல்லாமே டெஃபினட்டா நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ல யூஸ்ஃபுல்லா ஆக போகுது. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போவோம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் பாசிங் எ லா அண்டர் த ஸ்டேட் லிஸ்ட் ஆர் வந்து கரெக்ட்னு சொல்றாங்களே. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் எதுவும் சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்ட்ராடினரி வந்து சுச்சுவேஷன்ல ஸ்டேட்டோட லிஸ்ட்ல பார்லிமெண்ட் லா மேக் பண்ண முடியுமா முடியாதா அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்துன்னா அதுக்கான சில கண்டிஷன் இருக்கு, அதை பார்த்துருவோம். மொத்தம் வந்துன்னா 5 விதமான வந்துன்னா எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட வந்து லா மேக் பண்ண முடியும். அதுல என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம், ராஜ்யசபா வந்து என்னன்னா ரிசல்யூஷன் பாஸ் பண்ணாங்கன்னா எதுக்காக அதை பாஸ் பண்ணா நேஷனல் இன்ட்ரெஸ்டுக்காக பாஸ் பண்றது. இது ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து தேவைப்படும். அடுத்த கண்டிஷன் நேஷனலோட எமர்ஜென்சி டைம் வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட் வந்து ரெக்யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதன் மூலம் என்ன பண்ண முடியும்னா பார்லிமெண்ட் ஸ்டேட்டோட லிஸ்ட்டை வந்து லா மேக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு 5 சப்ஜெக்டை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ இத சுச்சுவேஷன் அதாவது இந்த ஆர்டிகல் 252 யூஸ் பண்ணிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் வந்து என்னன்னா அதை பேஸ் பண்ண வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட் ஸ்டேட்டோட லிஸ்ட்ல வந்து லா மேக் பண்ணலாம். அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து பிரசிடென்ட் ரூல். இது எதுக்கு சொல்றேன்னா இந்த 5 கண்டிஷனுமே வந்து என்னன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த இதை வச்சுதான் வந்து பார்லிமெண்ட் ஸ்டேட்டோட லிஸ்ட்டை வந்து லா மேக் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ இப்போ வந்து இந்த கொஸ்டின் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஈவன் இன் த ஸ்பியர் ஆஃப் ஸ்டேட் லிஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ரிசர்வ் ஃபார் வந்து ஸ்டேட் பார்லிமெண்ட் கேன் லெகிஸ்லேட் அண்டர் த சர்டன் சர்க்கம்ஸ்டான்ஸ். இப்பதான் பார்த்தோம் மொத்தம் 5 விதமான கண்டிஷன் இருக்கு. அதன் மூலம் நம்மளால லா மேக் பண்ண முடியும். அடுத்து பார்லிமெண்ட் கேனாட் லெகிஸ்லேட் சப்ஜெக்ட் அண்டர் த ஸ்டேட் லிஸ்ட் கிடையாது, அவங்களால வந்து லா இதுல வந்து மேக் பண்ண முடியும். தேர்ட் பாருங்க, a resolution supported by 2/3 of the member present and voting required to be passed by வந்து
ராஜ்யசபா டு பாஸ் அ லா அண்டர் ஸ்டேட் சொல்றாங்க. எஸ், ஏன்னா ராஜ்யசபா வந்து என்னன்னா பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணும்னா 2/3 மெஜாரிட்டி. 2/3 அப்படின்னு வந்தாவே ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாஸ் பண்ணா மட்டும்தான் வந்து என்னன்னா லா வந்து என்னன்னா பாஸ் பண்ண முடியும். அது லா வந்து என்ன கிரியேட் பண்ண முடியும், ரைட்டா? ஸ்டேட்லயே. அப்ப என்ன சொல்லலாம், செகண்ட் மட்டும் தான் வராது, 1 and 3 வந்து கரெக்டா இருக்கு. ஆன்சர் வந்து சி தான் வரும், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் promulgation ஆஃப் த ஆர்டினன்ஸ் ஆர் கரெக்ட்னு சொல்றாங்க. நம்ம ஆர்டினன்ஸ் சாப்டர் எங்க படிச்சிருக்கோம்னா பிரசிடென்ட் ரிலேட்டடா வந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். சோ அதை ஒரு வாட்டி வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். சில இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாருங்களேன். நம்மளுக்கு தெரியும் பிரசிடென்டோட பவர்ல நிறைய டைப் வரும். அது ஒன் டைப் தான் வந்து ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். அதை கொஞ்சம் இன்டாத்தா பார்த்தலாம். இப்ப ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் எதுக்காக வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு அர்ஜென்ட் மேட்டர் போயிட்டு இருக்கு, நம்மளால வந்து என்னன்னா வார்ஸ் லைக் சுச்சுவேஷன் வருது, அப்ப செஷன் வந்து என்னன்னா இல்லாத போது இவங்க வந்து மேக் பண்ணலாம். சோ இது கண்டிஷன்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் வந்து ரெண்டுமே வந்து செஷன்ல இல்லையா, அப்ப வந்து மேக் பண்ணலாம். இல்ல எய்தர் ஆஃப் த ஹவுஸ் வந்து செஷன்ல இல்லையா, இந்த ரெண்டு கண்டிஷன்ல மட்டும்தான் வந்துன்னா ஆடியன்ஸ் நம்மளால வந்து ப்ரொமலிகேட் பண்ண முடியும். யார் பண்ணுவான்னா பிரசிடென்ட் வந்து பண்ணுவார். சரி, இது வந்து ஒரு டெம்பரரி லா தான். பட் இதை வந்து நம்ம பர்மனன்ட் ஆக்குவாங்க எப்ப அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட பார்லிமெண்ட் வந்து என்னன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இது ஒரு லாவா. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன்ஸ் இல்ல ரொம்ப வந்து என்னன்னா நம்ம நோட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆர்டினன்ஸ்க்குமே வந்து மேக்ஸிமம் லைஃப் பாத்தீங்கன்னா 6 months and 6 weeks சொல்லுவாங்க. ஏன் இந்த 6 months 6 week அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்ஸிமம் கேப் வந்துன்னா எந்த ஒரு செஷனும் பாத்தீங்கன்னா 6 மாசம் இருக்கலாம் சொல்லுவாங்க. அந்த 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செஷனை வந்து கண்டிப்பா வச்சாகணும். அப்ப அந்த 6 வீக்குள்ள வந்து அவங்க அந்த ஆர்டினன்ஸை வந்து லாவா எடுத்துக்கலாம். இல்ல இந்த ஆர்டினன்ஸை வந்து என்னன்னா எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்காக தான் வந்து 6 weeks வச்சிருப்பாங்க. ஒன்ஸ் அதை வந்து என்னன்னா இது பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஃபினட்டா என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த லா வந்து செல்லுபடி ஆகாது. இல்ல அவங்க ஆர்டினன்ஸ் வந்து ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து லாவாவும் வந்து மாத்திக்கிடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிற வேண்டியது அப்படின்னு பார்த்தா, இந்த பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆடியன்ஸ் எப்ப வேணா வந்து ரிமூவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஆடியன்ஸை இஷ்யூ பண்ணி என்ன பண்ணியாதுன்னா கான்ஸ்டியூஷனை வந்து அமெண்ட் பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து எடுக்கிறேன்னா பண்ண முடியாதுல. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் ஆல்சோ வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. அதனாலதான் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் டுவர்ட்ஸ் வந்து ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு படிப்போம். சரி, இப்போ வந்து இந்த கொஸ்டினை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், பிரசிடென்ட் கேன் ப்ரொமல்கேட் வந்து ஆடியன்ஸ் விச் ஆர் வந்து டெம்பரரி டியூரேஷன். எஸ், இதை நம்ம பார்த்தோம். டெம்பரரியா வந்து மேக் பண்றதுக்கு தான் வந்து என்னன்னா ஆர்டினன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஆர்டினன்ஸ் ப்ரொமல்கேட்டட் பை த பிரசிடென்ட் ஹாஸ் டு பி ராட்டிஃபைட் பை த பார்லிமெண்ட் வித்தின் வந்து 6 weeks ஆஃப் இட் வந்து ரீஅசம்பிளி. எஸ், ஏன்னா ஒரு மேக்ஸிமம் ஆர்டினன்ஸ்க்கான பீரியடே வந்து 6 months பிளஸ் வந்து என்னன்னா 6 weeks சொல்லுவாங்க. அந்த 6 மாசம் 6 வாரத்துக்குள்ள என்ன பண்ணணும்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி அக்செப்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தா அந்த ஆர்டினன்ஸ் செல்லாதுன்னு சொல்லுவாங்க. அதனால ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. ஆன்சர் வந்து சி தான் வரும், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ரிகார்டிங் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபான்னு சொல்றாங்கல்ல. நம்ம ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் எங்க படிச்சிருப்போம் அப்படின்னா பார்லிமெண்டோட சாப்டர்ல அடிஷனல் அப்படி லேர்ன் பண்ணிருப்போம். அதை ஒரு வாட்டி வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். இப்ப நம்ம இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், லோக்சபா அப்படின்னு வந்தாவே ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் இருப்பாங்க. ராஜ்யசபா அப்படின்னு வந்தாவே சேர்மன் டெபுட்டி சேர்மன் இருப்பாங்க. இதோட ஆரிஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 கீழே தான் வந்து பிரசிடென்ட் டெபுட்டி பிரசிடென்ட் சொல்லிட்டு லேட்டர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கரா மாறி இருப்பாங்க. இப்ப எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தா போத் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கருக்கு சிம்பிள் மெஜாரிட்டி தான் வந்து போதும்னு சொல்லுவாங்க. இதை யாரு கண்டக்ட் பண்ணுவா? லோக்சபாவே வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இதுல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உள்ள வராது. ஏன்னா இது ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால இது இந்த சொல்றேன், ரைட்டா? இப்ப எலெக்ஷனோட கிரைட்டீரியா பாருங்களேன். இவங்க வந்து லோக்சபாவோட வந்து மெம்பரா இருக்கணும். வேற அதை தவிர வந்து ஸ்பெசிபிக் குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஜென்ரலா பார்த்தோம்னா ரூலிங் பார்ட்டி இருப்பாங்க. இவங்களோட டென்யூர் 5 வருஷம் இருக்கும். பட் நடுவுலயே வந்து என்னன்னா அந்த கவர்மெண்ட் வந்து டிசால்வ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. டிசால்வ் ஆச்சா அப்படின்னா என்ன ஆகணும், இந்த ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் மெம்பரா வந்து இருக்க மாட்டாங்க. பட் நம்மளோட ஸ்பீக்கர் என்ன இருப்பாரு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சேர்ல தான் வந்து இருப்பாரு. எது வரைக்கும் இருப்பாரு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு வந்து ஸ்பீக்கர் வர வரைக்கும் வந்து ஒரு சேர்ல தான் இருப்பார். அதுதான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்ப ஸ்பீக்கர் டஸ் நாட் வந்து வெக்கேட் ஹிஸ் ஆர் ஆஃபீஸ் அப்பான் வந்து டிசொல்யூஷன் ஆஃப் த லோக்சபா. சோ இது வந்து இம்பார்ட்டன் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டது. அடுத்து பவர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபைனல் இன்டர்பிரேட்டர் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு வந்து லோக்சபால ஏதாவது பண்றாங்கன்னா இவரா தான் இருப்பாரு. ஏன்னா ஹெட் ஆஃப் த ஹவுஸா இருக்கிறார். அதே மாதிரி ஜாயிண்ட் சிட்டிங்க வந்து இவர் தான் ப்ரிசைட் பண்ணுவாரு. பவர் ஆஃப் காஸ்டிங் ஓட் இருக்கும். ஒரு பில் வந்து மணிப்புலா இல்லையான்னு சொல்றது இவரா தான் இருப்பாரு. அதே மாதிரி ஆன்டி டிஃபெக்ஷன் லாவையும் வந்து என்னன்னா ஃபைனலா நம்ம டிஸ்குவாலிஃபிகேஷன் மெம்பர் பண்றதும் இவரா தான் இருப்பாரு. இது எல்லாமே வந்து நம்ம ஒரு பவர்ல ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது நிறைய டைம் வந்து கொஸ்டினா வந்து நம்ம சிபிஎஃப் எக்ஸாம்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ரிமூவல் கண்டிஷன் படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க மெம்பரா வந்து என்ன இப்ப ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மெம்பரா வந்து என்ன இருக்கக்கூடாது.
ரிட்டன் ரெசனேஷன்ஸ் வந்து என்னன்னு இவர் டெபுட்டி ஸ்பீக்கர்ட்ட வந்து கொடுக்கணும். அதுல வச்சுக்க ரிட்டன் இவரே வாலண்டரியா போயிட்டு ரிசைன் பண்ணாதான் டெபுட்டி ஸ்பீக்கர்ட்ட கொடுக்கணும். பட் அது இல்லாம வேற கண்டிஷன் அப்படின்னா அதுக்கு வந்து சேஞ்சஸ் வரும். ரிமூவ்டு பை வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. இங்க பாருங்களேன், எலெக்ஷன்ல இவங்களை செலக்டட் பை, அதாவது எலெக்டட் பை வந்து சிம்பிள் மெஜாரிட்டி, பட் ரிமூவ்டு பை வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, வேற வேற வந்து மெஜாரிட்டினால இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது இருக்கு. சரி, இப்போ வந்து என்ன கொஸ்டின்ஸ் வாங்கலாம். இவன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அண்ட் டிசல்யூஷன் ஆஃப் த லோக் சபா போத் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் சீஸ் டு பி அ மெம்பர் ஆஃப் வந்து எஸ். ஆனா என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ஹவுஸ் வந்து டிசால்வ் ஆகுது அப்படின்னா இவங்க மெம்பரா வந்து இருக்கக்கூடாது. அது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். செகண்ட் பாருங்க, போத் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் வெக்கேட் தியர் ஆஃபீஸ் அண்ட் டிசல்யூஷன் ஆஃப் லோக் அப்படின்னா அவங்க ஆபீஸை வந்து வெக்கேட் பண்ண மாட்டாங்க. டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து பண்ணுவாரு, பட் ஸ்பீக்கர் வந்து பண்ண மாட்டாரு. ஏன் அப்படின்னா ஸ்பீக்கரோட ரோல் படி என்ன, அடுத்த ஸ்பீக்கர் வரது வரைக்கும் வந்து அவரோட ஆபீஸ்ல தான் இருப்பாரு. ஒன்ஸ் அடுத்த ஸ்பீக்கர் வந்ததுக்கு அப்புறம் தான் இவரோட ஆபீஸை வந்து வெக்கேட் பண்ணுவார். இதுதான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏன் மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா அந்த பார்லிமெண்டோட செஷன்ஸ் வந்து கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கணும், எந்த ஒரு வந்து என்னன்னா இன்டரப்ட் இருக்கக்கூடாதுனால. தேர்ட் பாருங்க, ஒன்லி டெபுட்டி ஸ்பீக்கர் வெக்கேட் ஹிஸ் ஆஃபீஸ் அண்ட் ஸ்பீக்கர் வந்து ஷால் நாட் வெக்கேட் ஹிஸ் ஆஃபீஸ் until immediately before the first meeting of the Lok Sabha after dissolution. Yes, இதுதான் ஏன் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராதுன்னா அந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அதிலே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்ப ஆன்சர் 1 and 3 தான் கரெக்ட். ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். வித் ரிகார்ட் டு த பேனல் ஆஃப் சேர்பர்சன் லோக் சபா விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி பேனல் ஆஃப் த சேர்பர்சன் ஆஃப் லோக் சபான்னு நமக்கு தெரியணும்ல, அதை ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். நம்ம பேனல் ஆஃப் த சேர்பர்சன் ஆஃப் லோக் சபா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது லோக்சபாவோட ரூல்ஸ் படி ஸ்பீக்கர் வந்து என்னன்னா நாமினேட் பண்ணுவாங்கன்னா அமாங் இட்ஸ் மெம்பர் எத்தனை பேர் அப்படின்னா நாட் மோர் தென் வந்து 10 சேர்பர்சன். இவங்களோட ரோல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்ம நார்மலா லோக்சபால வந்து ஸ்பீக்கர் தான் ஹெட் பண்ணுவார். ஸ்பீக்கர் ஆப்சென்டா இருக்கும்போது டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து ஹெட் பண்ணுவார். ரெண்டு பேருமே ஆப்சென்டா இருக்காங்க, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆப்சன்ஸ் அப்படிதான் சொல்றான், வேக்கண்ட் வந்து சொல்லல. வேகன்சி அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலா இன்னொருத்தவங்களை வந்து என்னன்னா எலெக்ஷன் மூலம் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் இதுல ஜஸ்ட் ஒரு ஆப்சன்ஸ், ஒரு டெம்பரரியான வந்து பீரியடுக்கு மட்டும்தான் வந்து இவர் இல்ல, டியூ டு வந்து என்னன்னா ஹெல்த் இஷ்யூஸா இருக்கலாம், இல்ல ஏதாவது வந்து ஒரு பர்சனல் இஷ்யூ ஆகலாம். அந்த டைம்ல வந்து அவர் இல்லாத போது, ஒரு 2 நாள் 1 நாள் இல்லாத போது யாரு ஹெட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பேனல் ஆஃப் வந்து சேர்பர்சன் வந்து ஹெட் பண்ணுவான்னு சொல்றாங்க. இந்த பேனல் ஆஃப் சேர்பர்சன் இந்த 10 பேருமே வந்து இல்லாட்டாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு மெம்பரை வந்து என்ன ஸ்பீக்கரா வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதே தான் எப்படி லோக்சபால இருக்கும் அதே மாதிரி வந்து ராஜ்யசபா இருக்கு. பட் இங்க ரூல் ஆஃப் வந்துன்னா லோக்சபான்னு இருந்தோம், இங்க ரூல் ஆஃப் வந்துன்னா ராஜ்யசபா அப்படின்னு மாறுது. சரிங்களா? இப்ப நிறைய நம்ம ஸ்பீக்கரை பத்தி படிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா மட்டும் ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக்ஸ் வந்து டேட்டாவா பாத்துக்கலாம். இது யார் அப்படின்னு பார்த்தோன்னா கணேஷ் வாசுதேவ் வந்துன்னா மாவலங்கர், ஜிவி மாவலங்கர்னு சொல்லுவோம். இவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் வந்து லோக்சபா. ஜஸ்ட் வந்து ஒரு ஃபேக்சுவலுக்காக தெரிஞ்சுக்கிட்டது. ரைட்டா? ஸோ இப்போ வந்து இந்த ஆன்சர் வாங்கல. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, த பேனல் ஆஃப் வந்து சேர்பர்சன் drawn from the வந்து ரூலிங் பார்ட்டி ஒன்லின்னு சொல்றாங்களே. நம்ம நார்மலா பார்த்தோம் 10 பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு ஸ்பீக்கர் வந்து என்னன்னா நாமினேட் பண்ணுவாங்க சொன்னாங்களே தவிர ரூலிங் பார்ட்டில இருந்தா எடுப்பேன் அப்படின்னு வந்து எங்கேயுமே சொல்லல. ஆனா நார்மல் வந்துன்னா ஸ்பீக்கர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரூலிங் பார்ட்டில இருந்தா எடுப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து என்னன்னா ரூலிங் பார்ட்டிக்கு சப்போர்ட்டா பண்றதுக்காக. செகண்ட் பாருங்க, பேனல் ஆஃப் த சேர்பர்சன் வந்து நாமினேட்டட் பை டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்பாயிண்டட் பை த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபான்னு சொல்றாங்க. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டா கரெக்டா தான் இருக்கு. ரைட்டா? தேர்ட் பாருங்க, த பேனல் ஆஃப் சேர்பர்சன் கன்சிஸ்ட் ஆஃப் வந்து 10 மெம்பர் and one of them வந்து என்னன்னா preside over the house when both the speaker and deputy speaker not there. இதுதான் பார்த்தோம். ஒரு டெம்பரரியா வந்து ஆப்சன்ஸ் வந்து ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் இல்லாத போது இவங்க தான் வந்து ஹெட் பண்ணுவாங்க. அப்ப என்ன சொல்லலாம், ஆன்சர் வந்து 2 and 3 தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். நாட் ஓன்லி ரூலிங் பார்ட்டி, அப்போசிஷன் பார்ட்டியுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இதுல வந்து நாமினேட் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், a member giving notice of a resolution for removal of speaker லோக்சபா should be addressed ன்னு சொல்றாங்கல்ல. ஸ்பீக்கர் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஏல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரிமூவல் ப்ராசஸ் வந்து என்னன்னு பார்த்தலாம். நார்மலா என்ன பார்ப்போம்னா நம்மளுக்கான லோக்சபா அப்படின்னு வந்தா ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் வருவாங்க, ராஜ்யசபா வந்தா சேர்மன் டெபுட்டி சேர்மன். இதுல ஆரிஜின் ஆஃப் இந்தியால வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 வரும். எலெக்ஷன் வந்து போத் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கருக்கு சிம்பிள் மெஜாரிட்டி வரும். ரீ எலெக்ஷன்ஸ் வந்து அலோடா இருக்கும். எலெக்ஷன் கிரைட்டீரியா பொறுத்தளவுக்கு மெம்பர் ஆஃப் த லோக்சபா இருக்கணும். அதே மாதிரி ரூலிங் பார்ட்டி வந்து ஜென்ரலா இருப்பாங்க. டென்யூர் வந்து 5 years. பட் நடுவுலயே வந்து டிசால்வ் ஆயிட்டாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் மட்டும் வந்து அவர் ஆஃபீஸ் வந்து வெக்கேட் பண்ண மாட்டாரு. நியூ ஸ்பீக்கர் வரதடிக்கு வந்து அந்த ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பார். அவரை பொறுத்தளவுக்கு வந்து என்னன்னா இவர் தான் ஒரு பில் மணி பில்ல இல்லையான்னு வந்து சொல்றதுக்கான இது காஸ்டிங் ஓட் இருக்கு. அதே மாதிரி ஆன்டி டிஃபெக்ஷன் மூலம் யாராவது வந்து என்னன்னா மெம்பரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்றது இவர் தான் பண்ண முடியும். இதெல்லாம் பவர். ஸோ இதுல ரொம்பவே இம்பார்ட்டன்ட்
ரிமூவல் கண்டிஷன்ஸ். இங்க பாருங்க, இப்ப ரிமூவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர் மெம்பரா இருக்கிறதுக்கான தகுதி கிடையாம போயிடும். ரைட்டா? வாலண்டரியா வந்துன்னா இவர் ரிட்டர் ரிசைன் பண்றாருன்னா இவர் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கொடுக்கணும்? டெபுட்டி ஸ்பீக்கர்ட்ட தான் வந்து கொடுக்கணும். இது நான் தான் வச்சிருக்கேன். வாலண்டரியா இவர் வந்து ரிசைன் பண்ண போறாரு அப்படின்னா இவர் யாருக்கிட்ட வந்து கொடுப்பாருன்னா டெபுட்டி ஸ்பீக்கர்ட்ட தான் அந்த வந்து ரெசல்யூஷனா கொடுப்பாரு. இந்த மாதிரி நான் வந்து ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து என்னென்ன கொடுப்பாங்கன்னா பார்லிமெண்ட்ல வந்து அதாவது பர்டிகுலரா லோக்சபால வந்து என்னன்னா கொடுப்பாரு. ரைட்டா? அடுத்து இப்ப ரிமூவ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஹவுஸே வந்து ரிமூவ் பண்ண போதுன்னா எதன் மூலம் ரிமூவ் பண்ணுவாங்கன்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி மூலம் ரிமூவ் பண்ணுவாங்க. இது ஒண்ணு பாருங்க, நம்ம எலெக்ட் பண்ணும்போது சிம்பிள் மெஜாரிட்டி போதும். ஆனா ரிமூவ் பண்றதுக்கு என்ன தேவைன்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி வேணும். சரிங்களா? இப்போ வாலண்டரியா வந்து ரிசைன் பண்ணல, பட் அந்த ஹவுஸே வந்து என்ன இவருக்கு வந்து என்னன்னா ரிமூவலுக்கான ரெசல்யூஷன்ஸ் வந்து பாஸ் பண்றான்னு வச்சுக்கலாம். அந்த ரெசல்யூஷன் யார்கிட்ட போய் கொடுக்கணும்னா செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் வந்து லோக்சபாட்ட வந்து கொடுக்கணும். இது அகைன் டெல்லிங் தட் நார்மல் வந்து என்னன்னா இவர் வாலண்டரியா ரிசைன் பண்ணா டெபுட்டி ஸ்பீக்கர்ட்ட வந்து என்ன கொடுக்கணும். ஆனா ஹவுஸே வந்து இவர் வந்து என்ன ரிமூவ் பண்ண போறாங்க, அதுக்கு வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரெசல்யூஷனை யார்கிட்ட போய் கொடுப்பாங்கன்னா செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லோக்சபாட்ட கொடுப்பாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ரைட்டா? சரி, இப்போ வந்து நான் கொஸ்டின் வாங்குறேன். அவன் என்ன கேட்டிருக்கான்? எ மெம்பர் கிவிங் நோட்டீஸ் ஆஃப் வந்து ரெசல்யூஷன் ஃபார் ரிமூவல் ஆஃப் வந்து ஸ்பீக்கர். அப்ப என்னன்னா ஹவுஸே வந்து என்னன்னா ஸ்பீக்கர் வந்து ரிமூவ் பண்ண பாக்குறாங்க. அந்த டைம்ல யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லோக்சபாட்ட தான் கொடுக்கணும். இதே இது வாலண்டரியா அவர் வந்து ரிசைன் பண்றாருன்னு வச்சுக்கலாம். அந்த ரெசல்யூஷன்ஸ் ஆர் அவர் வந்து இந்த ரிசைன் பண்ற பேப்பரை யார்கிட்ட கொடுப்பாருன்னா டெபுட்டி வந்து ஸ்பீக்கர்ட்ட கொடுப்பார். இது வந்து என்னன்னா ஜஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ், அதை மட்டும் நம்ம லேர்ன் பண்ணிட்டா போதும். அப்ப கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும், செக்ரட்டரி ஜெனரல் லோக்சபா. ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி கரெக்ட்னு சொல்றாங்களே. சிஏபிஎஃப் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு என்னன்னா இந்த சாப்டர்ல இருந்து அதுவும் பார்லிமெண்டரி கமிட்டில இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இயர் ஆன் இயர் ஒரு கொஸ்டின் டெஃபினட்டா வருது. ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க 2022 கொஸ்டின் பாருங்க, 2023 கொஸ்டின் பாருங்க, எல்லாத்துலயும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால இந்த சாப்டர் டெஃபினட்டா வந்து ரிவைஸ் பண்ணிருங்க. ரைட்டா? சரி, இப்ப இந்த பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி படிக்கும்போது நம்ம என்டையரா பார்லிமெண்டரி கமிட்டி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். இல்ல ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ரெண்டு வந்து என்ன பார்லிமெண்டரி கமிட்டியை நம்ம பிரிப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க, பர்மனன்ட் கமிட்டி. அடுத்து அட்கா கமிட்டி, அது வந்து டெம்பரரி கமிட்டி. இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா மொத்தம் 24 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டாண்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம 24மே லேர்ன் பண்ணோம்னா டெஃபினட்டா கிடையாது. இதை சில மேஜர் குரூப்பா பிரிச்சுறாங்க. ஒன்னு பினான்சியல் கமிட்டி, அடுத்து கமிட்டி டு இன்கரின்னு சொல்லுவாங்க, தேர்ட் வந்து கமிட்டி டு ஸ்க்ரூட்டினைஸ் அண்ட் கண்ட்ரோல், அடுத்து கமிட்டி ரிலேட்டிங் டு வந்து டே டு டே பிசினஸ் ஆஃப் த ஹவுஸ், அடுத்து வந்து ஹவுஸ் கீப்பிங் கமிட்டி. இதுலயும் நீங்க ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டா படிக்க வேண்டியது இந்த பினான்சியல் கமிட்டி தான் படிக்க வேண்டியது. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி, ரெண்டாவது எஸ்டிமேட் கமிட்டி, மூணாவது கமிட்டி அண்ட் பப்ளிக் அண்டர்டேக்கிங். இதுல இந்த எஸ்டிமேட் கமிட்டி இருக்குல்ல, இதுல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 30 பேர் இருப்பாங்க. லார்ஜஸ்ட் வந்து என்னன்னா மெம்பர் ஹோல்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து அடிஷனல் லேர்ன் பண்ணிக்கிறோம். ரைட்டா? இப்ப பார்லிமெண்டரி கமிட்டின்னு வந்தாவே சில எக்ஸம்ஷன் நம்ம என்னன்னு இருக்குன்னா இதுக்கான பீரியட், அதாவது எந்த ஒரு கமிட்டியும் ஃபார்ம் பண்றாங்கன்னா அதுக்கான மேக்ஸிமம் டென்யூர் என்ன 1 வருஷம் தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க, இல்ல கவுன்சிலர் மினிஸ்டரா இருக்காங்க, இல்ல ஏதாவது ஒரு மினிஸ்டர் வந்து என்னன்னா இதுல மெம்பரா ஆக முடியாது. இது வந்து என்னன்னா நம்ம அடிஷனல் டெஃபினட்டா பார்லிமெண்டரி கமிட்டி படிக்கும்போது லேர்ன் பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, இப்ப அவன் கேட்டிருக்கிறது என்னன்னா பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி தான் கேட்டதுனால அதை பத்தி கொஞ்சம் இன்டெப்தா பாத்துருவோம். ரைட்டா? இங்க பாருங்களேன், அட் பிரசன்ட் வந்து நம்மளுக்கு என்ன 22 மெம்பர் வந்து இருக்காங்க. 15 பேர் வந்துன்னா லோக்சபா, 7 பேர் வந்து என்னன்னா ராஜ்யசபால இருக்காங்க. ரைட்டா? சோ இது வந்து என்னன்னா நம்மளுக்கான மெம்பர் வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த மெம்பர் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்தன் மூலம் வந்து எலெக்ட் பண்ணப்படுவாங்க. பிரின்சிபல் ஆஃப் வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் மீன் பை சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட். நான் சொல்லியிருந்தேன் இந்த எக்ஸாம் 2020 இருந்து 20 இந்த கொஸ்டின்ஸ் வந்து பப்ளிக் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்களா. 2021 பாருங்களேன், சேம் கொஸ்டின் தான் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அகைன் வந்து ரிப்பீட் பண்ணிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் லேர்ன் பண்றதுல ஒரு அட்வான்டேஜ் தான். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சாப்டர் வந்து எதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சிடும். ரெண்டாவது ரிப்பீட்டேஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம மறுபடியும் ரிவைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டெஃபினட்டா வந்து அதுல இருந்து கொஸ்டின்ஸ் அப்கமிங் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா ஈஸியா வந்து ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா? சரி, இப்ப வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இட் கன்சிஸ்ட் ஆஃப் வந்து 15 வந்து மெம்பர் ஃப்ரம் த லோக்சபா, 7 மெம்பர் ஃப்ரம் த ராஜ்யசபா. எஸ், நம்ம என்ன பார்த்தோம்னா பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி பொறுத்தளவுக்கு வந்து மொத்தம் 22 பேர் இருப்பாங்க. அதுல 15 பேர் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா லோக்சபால இருந்து 7 பேர் வந்து ராஜ்யசபால இருந்து வருவாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இட் கன்சிஸ்ட் ஆஃப் வந்து 20 மெம்பர். டெஃபினட்டா கிடையாது. தேர்ட் பாருங்க, த டேர்ம் ஆஃப் மெம்பர் ஃபார் பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி 5 இயர்ஸ். அடிஷனலா சொல்லும் போது சொன்னேன் எந்த ஒரு கமிட்டிக்குமே வந்துன்னா அதோட மேக்ஸிமம் டென்யூர் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் தான் இருக்கும். அதனால இதுவும் தப்பாயிரும். ஃபோர்த் பாருங்க, பினான்ஸ் மினிஸ்டர் இஸ் சேர்பர்சன் ஆஃப் வந்து பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி. இப்பதான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர்
ஆர் கவுன்சிலர் மினிஸ்டர் இல்ல எந்த மினிஸ்டரா இருந்தாலும் சரி அவங்க என்ன ஆக முடியாதுன்னா இந்த கமிட்டியோட மெம்பராகவே வந்து ஆக முடியுது. அப்புறம் எப்படி சேர்மன் ஆக போறாங்க? அதனால என்ன ஆயிரும்? இதுவுமே தப்பாயிரும். அப்ப கரெக்ட் ஆன்சர் தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரிகார்ட் டு த ஸ்பீக்கர் வந்து லோக்சபா கரெக்ட் சொல்றாங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி அகைன் நம்ம ஸ்பீக்கர் வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். சில இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லோக்சபா நம்மளுக்கு யாரு இருப்பா? ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் இருப்பாங்க. ராஜ்யசபா அப்படின்னு பார்த்தோன்னா சேர்மன், டெபுட்டி சேர்மன் இருப்பாங்க. ஸோ ஆரிஜின் ஆஃப் இன் இந்தியா ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் எப்போ வந்திருக்குன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1990 கீழே வந்திருப்பாங்க. இவங்களோட எலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு என்ன ஆர்டிகல் 93ல சொல்லியிருப்பாங்க. பை சிம்பிள் மெஜாரிட்டியே வந்து மோர் தென் எனஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரீ எலெக்ஷன்ஸ்க்கு வந்து எலிஜிபிளா இருப்பாங்க. ரீ எலெக்ஷன்ஸ் மீன்ஸ் ஒரு டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு டைம் அவங்களே வந்து வந்துக்கலாம். எலெக்ஷனோட கிரைட்டீரியால பாருங்களேன், இவரு லோக்சபாவோட மெம்பரா டெஃபினட்டா இருக்கணும். ஷுட் பீன்னு சொல்றாங்க. இருந்தா மட்டும்தான் வந்து அவர் வந்து ஸ்பீக்கர் ஆக முடியும். ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா ரூலிங் பார்ட்டில தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ரூலிங் பார்ட்டி மெஜாரிட்டி இருக்குன்னு வச்சுக்கலேன், சிம்பிள் மெஜாரிட்டில ஈஸியா வந்துன்னா அவர் வந்து எலெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதனால மோஸ்ட்லி வந்து ரூலிங் பார்ட்டில தான் வருவாங்க. டென்னியரை பொறுத்தளவுக்கு வந்து 5 வருஷம் இருக்கும். பட் ஒரு 3 இயர்ஸ்லயே வந்து கவர்மெண்ட் டிசால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கலேன், இவரோட ஆபீஸை வந்து வெக்கேட் பண்ண மாட்டார். இவரு புது நியூஸ் ஸ்பீக்கர் வர வரைக்கும் வந்து அவரோட ஆபீஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பாரு. பவரை பொறுத்தளவுக்கு என்னன்னா, இவர் தான் ஒரு பில் மணி பில்லா இல்லையான்னு சொல்லுவாரு. ஆன்டி டிஃபெக்ஷன் லால வந்து மெம்பரை டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கான ரைட்ஸ்மே இவர்கிட்ட இருக்கும். அதே மாதிரி காஸ்டிங் ஓட்டுமே வந்து இவர் தான் பண்ணுவார். அதே மாதிரி ஜாயிண்ட் சிட்டிங் வந்து ப்ரிசைட் பண்ணுவாரு. அதே மாதிரி ஃபைனல் இன்டர்பிரேட்டர் வந்துன்னா கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன் இந்த லோக்சபாவும் இவரை தான் பண்ணுவார். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி வந்து கேட்டுட்டே இருக்கேன். ஈவன் நம்மளோட கேள்வியே வந்து இது ரிலேட்டடா இருக்கு. சரிங்களா? ரிமூவல் தான் இங்க இம்பார்ட்டன்ட். ரிமூவல் என்ன அப்படின்னா, இவரை ரிமூவ் பண்ணிட்டான்னு வச்சுக்கலாம், இவரு லோக்சபாவோட வந்து மெம்பரா இருக்க முடியாது. ரிட்டன் ரிசைனேஷன் ஆனா இவர் வாலண்டரியா ரிசைன் பண்றாரு அப்படின்னா யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபுட்டி ஸ்பீக்கர்ட்ட ரிட்டன் ரிசைனேஷன்ஸ் வந்து கொடுக்கணும். டெபுட்டி ஸ்பீக்கர் என்ன பண்ணுவார்னா நம்மளோட லோக்சபால வந்து என்னன்னா அதை கொடுப்பாரு. ரைட்டா? ரிமூவ்டு பை வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. இந்த ரிமூவல் என்னன்னா தேர்ட் வந்து ஹவுஸே வந்து என்னன்னா அவர் வந்து ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். அது எதன் மூலம் ரிமூவ் பண்ணுவாங்க? எஃபெக்டிவ் மெஜாரிட்டி மூலம் தான் வந்து ரிமூவ் பண்ண முடியும். சரிங்களா? நாத்துல வச்சுக்கோங்க, சிம்பிள் மெஜாரிட்டியில வந்து எலெக்ட் பண்றாங்க. ஆனா ரிமூவ் பண்றதுக்கு எஃபெக்டிவ் மெஜாரிட்டி தேவைப்படுது. சரி, இப்ப இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தலாம். ஸ்பீக்கரோட வந்து எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நாமினேஷன் இருக்கும். நாமினேட் வந்து என்னன்னா அந்த மெம்பருக்குள்ளே தான் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் லோக்சபாவோட மெம்பரா இருந்தா மட்டும்தான் அவர் வந்து ஸ்பீக்கர் ஆக முடியும்னால அவருக்கு அந்த மெம்பருக்குள்ளேயே தான் வந்து இவங்களை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. இன்னொன்னு அடிஷனல் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, இங்க இந்த இந்த எலெக்ஷன் எல்லாம் வருது பாத்தீங்கன்னா, இந்த எலெக்ஷனை வந்து அவங்களுக்குள்ளேயே தான் லோக்சபால நடத்துவாங்களே தவிர எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ரோல் இந்த இடத்துல பிளேயே இல்ல. அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ரைட்டா? சரி, அடுத்து எலெக்ஷன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. நான் சொன்னேன் சிம்பிள் மெஜாரிட்டி போதும். ரோல் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஏன்னா ரூலிங் பார்ட்டி இருக்கனால கண்டிப்பா பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்க போகுது. அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் பொறுத்தளவுக்கு ஆர்டிகல் 93 வருது. இவரோட 10 இயர் வந்து என்ன அப்படின்னா நார்மலா ஸ்பீக்கர் வந்து ஆபீஸ்லாம் இருப்பாரு. புது ஸ்பீக்கர் வந்து என்னன்னா வரது. சரி, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இப்ப வந்து கொஸ்டின் வாங்கலாம். அவன் என்ன சொல்லியிருக்கான்? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன், த எலெக்ஷன் ஆஃப் த ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா கண்டக்டட் பை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்களே, டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா லோக்சபாக்குள்ள நடக்கிற வந்து ஸ்பீக்கரோட எலெக்ஷன்ஸ் யாரு கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா லோக்சபாவே வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதனால என்ன வராது? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ரோல் வந்து வரவே வராது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, த ஸ்பீக்கர் ஆன் அசூமிங் இஸ் ஆஃபீஸ் நாட் ரெக்வயர்ட் டு மேக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓத் ஆர் அஃபர்மேஷன் சொல்றாங்களே, இது நார்மலா வந்து இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் வராங்க, கவுன்சிலர் மினிஸ்டர் வராங்க அப்படின்னா இல்ல எம்பியா வராங்களுமே என்ன பண்ணணும்னா ஓத் அண்ட் அஃபர்மேஷன் இருக்கு. பட் எக்ஸப்ஷன் யாருக்கு அப்படின்னா ஸ்பீக்கருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூல் ஆஃப் வந்துன்னா லோக்சபால வந்து இதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ரைட்டா? சோ அதனால என்ன செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தேர்ட் பாருங்களேன், ஸ்பீக்கர் டஸ் நாட் எக்ஸசைஸ் வந்து காஸ்டிங் vote இன் கேஸ் ஆஃப் வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் vote சொல்றாங்கல்ல. இப்ப நம்ம ஸ்பீக்கர் வந்து படிக்கும்போது இவருக்கு காஸ்டிங் vote வந்து இருக்கு அப்படின்னு வந்து இடத்துல படிச்சிருப்போம். சோ அதனால என்ன சொல்லிடலாம்? தேர்ட் ஸ்டேட்மெண்ட்மே வந்து இன்கரெக்ட். ஏன்னா டஸ் நாட் எக்ஸசைஸ் சொல்றாங்க. இவர் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியும் இன் கேஸ் ஆஃப் வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் votes வரும்போது. அப்ப என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட், செகண்ட் மட்டும் தான் கரெக்ட். ஆன்சர் வந்து ஏ தான் வரும். ரைட்டா? 2 ஒன்லி தான் வந்து கரெக்டானது. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன், நம்மளோட கடைசி கொஸ்டின். ஹூ வாஸ் தான் வந்துன்னா பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி சொல்றாங்களா. இந்த கொஸ்டின் நம்ம எங்க லேர்ன் பண்ணிருப்போம்? மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் படிக்கும்போது இது டெஃபினட்டா வந்து யாரு பிரசிடென்ட் அப்படின்னு வந்து படிச்சிருப்போம். ஆன்சர் வந்து ராஜேந்திர பிரசாத் தான். இது ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ். பட் இதோட நம்ம படிக்கும்போது என்டையர் ஒரு வாட்டி வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஆர் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ரிவைஸ் பண்ணிடலாம். கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படின்னு வந்தவே ஃபர்ஸ்ட் மீட்டிங் டிசம்பர் 9, 1946 வந்து நடந்திருக்கும். இதோட டெம்பரரி பிரசிடென்ட் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் சச்சினந்த சின்ஹா வருவாரு. பெர்மனன்ட் பிரசிடென்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். வைஸ் பிரசிடென்ட் பார்த்தோம்னா ஹஸ்ஸி முகர்ஜி வருவாரு. பிடி வந்துன்னா கிருஷ்ணமாச்சாரி. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அப்கமிங் எக்ஸாம் கேட்கறாங்கன்னா நம்ம வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. சரி, இப்ப மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் படிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் மீட்டிங் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டிசம்பர் 1946 தான் வந்து
அவங்களோட முதல் மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி தேவை. மொத்த டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 389 பேர் இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா நம்மளோட கமிட்டியான வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. இதுல 8 மேஜர் கமிட்டி இருக்கும், 13 வந்து மைனர் கமிட்டி இருக்கும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமிட்டின்னு பார்த்தோன்னா டிராஃப்டிங் கமிட்டி. இந்த டிராஃப்டிங் கமிட்டி ஹெட் பண்றது வந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், அதே மாதிரி 7 அதர் மெம்பர் இருப்பாங்க ரைட்டா. ஸோ இதோட இன்னொன்னு என்ன செஞ்சுக்க வேண்டியதுன்னா நம்ம கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை 2 விதமா பிரிச்சிருப்பாங்க. டியூவல் பாடியா ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. அதுல ஒன்னு லெகிஸ்லேட்டிவ் பாடி, இன்னொன்னு கான்ஸ்டியூண்ட் பாடி. இந்த லெகிஸ்லேட்டிவ் பாடி ஹெட்டட் பை வந்து ஜிவி மேவல்கர் சொல்லுவாங்க. ஜிவி மேவல்கர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் வந்து லோக்சபா. இது வந்து ஒரு ஃபேக்சுவல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது ரைட்டா. அதே மாதிரி கான்ஸ்டியூண்ட் பாடியை ஹெட் பண்ணது டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஆனா நார்மலா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஹெட் அப்படின்னு யாரு கேட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் நம்ம சொல்லுவோம். இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எவ்வளவுனா மொத்தம் 11 செஷன் கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு இயர் வந்து 2 வருஷம் 11 மந்த் 18 டேஸ். இதையும் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமா இருக்கு சரிங்களா. ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் மறுபடியும் ரிவைஸ் பண்ணும்போது தான் நம்ம மைண்ட்ல வந்து சேவ் பண்ண முடியும் ரைட்டா. சரி இப்ப இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஈஸியா சொல்ல டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சரி ஓகே. ஸோ இதோட நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாலிட்டி 2020 என்னென்ன கொஸ்டினா சிஏபிஎஃப் எக்ஸாம்ல கேட்டாங்க 1 by 1 பார்த்தாச்சு. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் டெஃபினட்டா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.